ஹalleluya हालेलुया। சங்கீத 14ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, वही संगीता 14 उसका दूसरा वचन ऐसा कहता है, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க परमेश्वर को ढूंढने वाला कोई, स्मरण करने वाला कोई है क्या? கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். परमेश्वर स्वर्ग से मनुष्य को दृष्टि, अपने दृष्टि के द्वारा देखा। கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். परमेश्वर ने स्वर्ग से मनुष्य के पुत्रों को और अपने नजर को डाला। ஏன் அவர் பார்த்தார்? क्यों उसने दृष्टि डाली? அவர் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார். वो एक मनुष्य को ढूंढने लगा। he searches, அவர் சர்ச் பண்ணிட்டே இருக்கிறார். वो एक मनुष्य को ढूंढने लगा। எனக்கு ஒரு மனிதன் வேண்டும். मुझे एक मनुष्य की அந்த चाहिए। மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? मनुष्य कैसा होना है? தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். परमेश्वर को ढूंढने वाला, एक स्मरण हृदय वाला मनुष्य। ஹalleluya हालेलुया। அப்ப கர்த்தர் தேடுகிற ஒரு மனிதன் परमेश्वर ढूंढने वाला एक मनुष्य, அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். उसे ढूंढने वाला एक स्मरण हृदय के साथ होना है। இன்னைக்கு நமக்கு உணர்ச்சியும் இருக்கிறது, உணர்வும் இருக்கிறது. आज हमारे लिए स्मरण भी और हमारे अंदर एहसास भी இன்னைக்கு है। अनेक பிள்ளைகளுக்குள்ளாக உணர்ச்சி வசனம் இருக்கு அதிகமா. कई सारे बच्चों के अंदर एहसास होता है। ஒரு வார்த்தை எங்க இருந்து வந்துட்டா அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. एक शब्द अगर यहाँ से निकल के तो ऐसे रोने लगते हैं। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே एक प्रतिज्ञा मिलते ही உடனே குஷில ஆமென் ஹalleluya சொல்லுவாங்க. खुशी में आमीन हालेलुया कहते हैं। எமோஷனல் அதிகமா இருக்கும். इमोशन से भर जाते हैं, ஆனா அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. लेकिन उसके बाद कुछ नहीं होता है। கர்த்தர் சொல்லுகிறார், உணர்ச்சி வசப்பட வேண்டாம், உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். परमेश्वर कहता है कि केवल पुरुषार्थहीन मत होना, लेकिन परमेश्वर के अंदर भरना है। ஹalleluya हालेलुया। இங்கிருந்து வசனம் வரும் பொழுது यहाँ से जब वचन निकल कर அல்லது आती கர்த்தர் है, உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும் या பொழுது परमेश्वर आपको जब दर्शन देता அல்லது है, கர்த்தர் உங்களோடு பேசும் वो பொழுது परमेश्वर आपसे बातें करते हैं, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு आप उत्साह से भरकर, நீங்கள் அதை துதிக்கவும் ஆராதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. आप स्तुति का और आराधना नहीं करना ऐसे नहीं कहते அதை हैं, செய்ய வேண்டும். उसे तो करना है, ஆனால் அதை விட மேலாக लेकिन उससे बढ़कर அந்த காரியத்தை குறித்த உணர்வு எப்பொழுதும் உங்களை பின்தொடர வேண்டும். उस बात को लेकर स्मरण कब आपको पीछा करना है। உணர்ச்சி எப்போதுமே ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் இருக்கும். उत्साह केवल कुछ समय के लिए होता है, அந்த ஒரு நேரத்துக்கு மாத்திரம் அது வெளியே வந்துட்டு அப்படியே போயிரும், தூர போயிரும். केवल उस क्षण के लिए वो निकल कर वैसे चला जाता है। ஆனா உணர்வு அப்படி அல்ல. लेकिन परमेश्वर का स्मरण உணர்வு वैसा உங்கள் नहीं, வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். वो आपके जीवन को हमेशा लगातार पीछा करते आता है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு अनेகர் வந்து உணர்ச்சியில தான் இருக்கிறோமே தவிர உணர்வு இல்ல. हम कई सारे लोग उत्साह में रहते हैं, लेकिन परमेश्वर के स्मरण में नहीं रहते। அதான் அவ்வளவு ஜனங்கள் மத்தியில इसलिए इतने सारे लोगों के बीच में தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर को ढूंढने वाला, इसे स्मरण हृदय के वाले मनुष्य को परमेश्वर நம்ம ढूंढता है। சொல்லலாம் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்காங்களே. हम कहते हैं कितने सारे लोग परमेश्वर की நம்முடைய आराधना சபையில करते கூட हैं, எத்தனை ஜனங்கள் வந்து ஆராதிக்கிறாங்க. हमारे कलीसिया में कितना सारे लोग परमेश्वर की அப்ப आराधना இவங்களா करते தேவனை हैं। தேடலையா? ये सब परमेश्वर को नहीं ढूंढते क्या? இவங்களா கர்த்தர் சத்தத்தை கேட்கலையா? ये सब परमेश्वर की आवाज को नहीं सुनते क्या? நம்ம கேள்வி வரும். हमारे अंदर एक सवाल आता है, ஏன் மறுபடியும் ஆண்டவர் அந்த தேடுகிற மனிதனை பார்க்கிறார்? क्यों परमेश्वर फिर से ऐसे ढूंढने वाले एक मनुष्य को ढूंढता है? இன்னைக்கு अनेகர் வந்து आज कई सारे लोग கர்த்தரை தேடுவது परमेश्वर को ढूंढते हैं, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக. हमारे जीवन में कुछ ना कुछ पूरा होने के लिए हम ढूंढते हैं। அதற்காக தேடுவது தவறு என்று சொல்லவில்லை. उसके लिए ढूंढना मैं गलत नहीं कहता हूं, ஆனால் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனுஷன் என்பவன் लेकिन परमेश्वर को ढूंढने वाला एक स्मरण हृदय का मनुष्य, நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேட मैं வேண்டும். उसके लिए क्या कर सकता हूं, उस स्मरण हृदय के साथ இன்னைக்கு ढूंढना है। தேவனுக்கு அந்த மனிதர் தான் தேடு. आज परमेश्वर के लिए वैसे मनुष्य की அருமையான जरूरत தேவ है। சபையே, प्यारे परमेश्वर के कलीसिया, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன आज அப்படினா, परमेश्वर आपसे सवाल क्या करता நீங்கள் है? எந்த உணர்வோடு தேவனை தேடுகிறீர்கள்? आप किस स्मरण के साथ परमेश्वर को ढूंढते हो? அவர் உங்களுக்கு பல நன்மைகளை उसने செய்திருக்கிறார். आपको कई सारे भलाई को किया अनेक है, விடுதலை கொடுத்திருக்கிறார். कई सारे छुटकारा को दिया है, சுற்றி கொள்ளை நோய் பரவி இருக்கிறது. आसपास में सब महामारी फैली ஆனால் है, நம்மை கர்த்தர் பாதுகாத்து लेकिन இருக்கிறார். हमें परमेश्वर ने संभाल कर रखा இன்னைக்கு है। நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை. आज आप और मैं जीवित है तो परमेश्वर का अनुग्रह है, இல்லனா என்னைக்கோ செத்து नहीं போயிருப்போம். तो कभी का हम मर गए होते। ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் लेकिन என்றால் परमेश्वर ने अगर हमें संभाला है அவர் நமக்கு நன்மை तो செய்ததனால हमें भलाई करेगा, அப்படி கிருபை அது. उसका अनुग्रह है वो। இப்ப நன்மையை பெற்ற நாம் அவரை எந்த உணர்வோடு தேடிக்கொண்டு இருக்கிறோம்? भलाई को पाए हम उसे किस हृदय के साथ हम ढूंढते हैं? நன்மை கிடைச்சோட ஒரு சாட்சி சொல்லியாச்சு. हम भलाई पाते ही एक गवाही दे दिए, நன்மை கிடைச்சோட ஒரு அல்லேலூயா போட்டாச்சு. हमने भलाई मिलते ही एक हालेलुया कह दिया, அதுக்கு அப்புறம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? बस उतना ही। उसके आगे हम क्या करते हैं? அதற்கு அப்புறம் நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் இந்த கேள்வி. उसके बाद आप परमेश्वर के लिए क्या करते हैं, ये आपके लिए एक सवाल है। அந்த மனிதனை தான் கர்த்தர் தேடிக்கொண்டு उस இருக்கிறார். मनुष्य को परमेश्वर ढूंढता இந்த है। சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும். आज कलीसिया में रहने वाले हर एक परमेश्वर के लिए कुछ ना कुछ करना है। ஹalleluya. हालेलुया। என் ஜனம் உணர்வில்லாதவராய் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. मेरा मनुष्य बिना स्मरण के है ऐसा परमेश्वर नहीं कहना है। ஏசாயா 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यशायाह पहला अध्याय के 3रा वचन में हम देखते அங்கு हैं, சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है,
ஏசாயா 1:3 यशायाह 1:3 में அங்க பாருங்க, वहां पे हम மாடு தன் எஜமானையும் मालिक के वो बैल जो है, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். गधे अपने मालिक को जानता है. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். इस्राएल मेरे प्रजा जो है बिना बुद्धि के ऐसे स्मरण के ஒரு साथ है. மாடு தன் எஜமானை அறிகிறது. एक बैल अपने मालिक को जानता ஒரு है. கழுதையும் एक தன்னுடைய घोड़ा भी ஆண்டவனின் முன்னணை அறிகிறது. अपने मालिक को वो जानता है. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ஒரு மாடு ஒரு கழுதை எஜமான அறியுது என்றால் एक बैल और एक गधा अपने मालिक को जब जान सकता है तो ஆண்டவரின் ஜனம் அவரை அறிந்திருக்க வேண்டும். परमेश्वर के लोग प्रजा भी उसे जानना ஒரு जरूरी है. மாட்டுக்கு தெரியும் एक बैल जानती என்னுடைய है எஜமான் யார் என்று. मेरा मालिक कौन है. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க வேஷம் போட்டு 10 பேர் நின்னாலும் சரியா போய் கண்டுபிடிக்காது. आप कितने सारे लोग घूम के खड़े रहेंगे तभी वो सही तरीके से ढूंढता है. மாடை வளர்க்கிறவர் யாருன்னு அந்த மாட்டுக்கு நல்லா தெரியும். बैल को कौन पालता है वो बैल अच्छी तरह जानता है. ஹல்லேலூயா, हालेलुया. இப்ப நம்ம இப்போ இது நடந்துச்ச ஜல்லிக்கட்டு. अभी बीच में जो एक जल्लीकट जो हुआ, ஹல்லேலூயா, हालेलुया, எல்லாரும் சில பேர் பார்த்திருப்பீங்க. आपने कई सारे लोग देखा होगा. அது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா उसके अंदर अगर आप ஒரு देखोगे 100 பேர் நிப்பா उसके அடக்கிறதுக்கு. अंदर 100 लोग खड़े रहेंगे उसे அந்த மாடு रोकने के लिए. அடங்காது. वो नहीं रुकता है. ஆனா அவங்க எல்லாம் அடக்கி முடியாதுன்ற சூழ்நிலையில जब वो कोई रोक नहीं पाते उस அந்த स्थिति மாட்டை में வளர்த்தவன் வருவான். उसे जो पाला है वो आता ஒரு है. கயிறத்தா இப்படி நீட்டும், அது பாட்டுல வந்து நிக்கும் वो பாரு. केवल रस्सी को आगे करता है, वो अपने आप आकर खड़े அந்த हो जाते हैं. மாட்டுக்கு தெரியுது நீ 100 பேர் என்ன வந்து கட்டுப்படுத்த முடியாது. वो बैल जाता है 100 लोग मुझे नहीं रोक पाएंगे, ஆனா என் எஜமானுக்கு மட்டும் நான் கீழ்ப்படிவேன். लेकिन मैं मेरे मालिक को मैं आज्ञा पालन ஹல்லேலூயா, करूंगा. हालेलुया. அந்த மாட்டுக்கு கூட அவனுடைய எஜமானை குறித்த ஒரு நன்றி உள்ள உணர்வு वो இருக்குது. बैल भी अपने मालिक को लेकर एक स्मरण हृदय के साथ रहता है. தேவஜன அதை விட இழிவா இருக்க கூடாது. हम परमेश्वर के बच्चे उससे कम नहीं रहना है. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கா ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா, हालेलुया. அவருக்கு நன்றி சொல்லுங்க. हम उसको धन्यवाद करेंगे. ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க. हम अपने मालिक को जान लेंगे. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. உணர்வுள்ளவன் இல்லை, அதனால் தேவனை தேடுகிறவன் இல்லை. स्मरण करने वाला नहीं है, इसके लिए परमेश्वर को वो ढूंढ नहीं पाता. ரோமர் 3 அதிகாரம் 11 வசனம் அப்படி சொல்லுகிறது. रोमियो 3 अध्याय उसका 11 वचन ऐसा कहता है. தேவனை ஏன் ஜனங்கள் தேட மாட்டேங்கிறார்கள்? परमेश्वर क्यों लोग ढूंढ नहीं पाते? தேவனை ஏன் உண்மையாய் தேட क्यों மாட்டேங்கிறார்கள்? सच्चाई के साथ नहीं ढूंढते? ஹல்லேலூயா, हालेलुया. ஏன்னா உணர்வு இல்லை. क्योंकि उनके अंदर एक स्मरण नहीं है. உணர்வு இல்லாதனால स्मरण नहीं होने के இன்னைக்கு कारण தேவனை தேடுகிறவர் இல்லை. वो परमेश्वर को ढूंढने वाले ஆனா नहीं हैं. இப்படிப்பட்ட ஜனத்திற்கு ऐसे लोगों के लिए கர்த்தர் என்ன செய்கிறார்? परमेश्वर क्या करता है? ஹல்லேலூயா, हालेलुया. இந்த செய்தியின் தலைப்பு அதுதான். आज ही शीर्ष वही है. உணர்ச்சி அல்ல, உணர்வு வேண்டும். उत्साह नहीं, केवल परमेश्वर का स्मरण. ஹல்லேலூயா, हालेलुया. இப்படிப்பட்ட உணர்வில்லாத ஒரு ஜனத்தை ऐसे बिना स्मरण वाले लोगों को கர்த்தர் உணர்வுள்ள ஒரு ஜனமாய் மாற்றுகிறார். परमेश्वर एक स्मरण वाले हृदय को बनाने वाला लोगों को ஏசாயா बना सकता है. 28 அதிகாரத்தின் 26 வசனத்தை பார்க்கும்போது यशायाह 28 अध्याय के 26 वचन में हम அங்க देखते हैं. இப்படியாய் சொல்கிறது, वहां पे वचन इस तरह से कहता அவனுடைய है, தேவன் उनका परमेश्वर அவனை நன்றாய் உணர்த்துகிறாராம். उन्हें सही रीति से उन्हें स्मरण அவனை दिलाता है, நன்றாய் போதித்து उन्हें अच्छी तरह से सिखाता அவனை है, உணர்த்துகிறார். उसे सिखलाता है. அப்ப நம்முடைய தேவன் हमारा परमेश्वर நமக்கு போதித்து உணர்த்துகிறார். हमें सिखाकर बतलाता है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்து உணரணும். आज हमें स्मरण करना சில है. காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம. कुछ चीजों को हमें समझ लेना जरूरी है. ஹல்லேலூயா. உபாகமம் 32:10 பார்க்கும் பொழுது व्यवस्था 32 उसका 10 वचन में இஸ்ரவேல் हम देखते ஜனங்கள் हैं. நடந்த பாதையில வரும் பொழுது इस्राएल के लोग जिस मार्ग में அங்க चलते சொல்லப்பட்டு இருக்கிறது, थे वहां पर कहा गया है, அவனை அவர் உணர்த்தினார். उन लोगों को उसने स्मरण दिलाया. அப்போ ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு தேவனாய் हमारा இருக்கிறார். परमेश्वर स्मरण दिलाने वाला एक परमेश्वर ஆனாலும் है. நம்ம கடினமாய் இருக்கிறோம். लेकिन फिर भी हम कठिन रहते இன்றைக்கு हैं. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் உணர்வுள்ளவர்களாய் இருங்கள். आज परमेश्वर हमसे यही पूछता है कि तुम सरल हृदय के साथ रहो. ஹல்லேலூயா, हालेलुया. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर को इसे जानना அவர் जरूरी है. உங்களுக்கு செய்த நன்மை என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். उसने तुम्हारे लिए किया हुआ भलाई क्या है आपको அவர் जानना உங்களை जरूरी எப்படி है. நடத்துகிறார் என்பதை புரிந்து वो கொள்ளுங்கள். तुम्हें कैसे चलाता है इसे जानना जरूरी அந்த है. உணர்வு இன்னைக்கு நம்ம இருக்கணும். वो स्मरण आज हमारे अंदर होना जरूरी हालेलुया. है. हालेलुया. எப்படி அவர் உணர்த்துகிறார்? वो कैसे स्मरण ஒரு दिलाता है? 4 காரியத்தை சுருக்கமாய் தியானிக்க एक போகிறோம். 4 बातों को हम संक्षिप्त में देखने वाले हैं. சங்கீதம் 119 அதிகாரத்தின் भजन संहिता 119वां अध्याय 169 வசனம். 169वां अध्याय वचन சங்கீதம் में देखते हैं. 119 169ல
भाई शायद 119 उसको 169 में देखते हैं। கர்த்தாவே என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. ए परमेश्वर मेरे आवाज तेरी ओर आने दे। உம்முடைய வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். तेरे वचन के अनुसार मुझे स्मरण बना दे। இங்கு தாவீது சொல்லுகிறார், यहाँ पे दाऊद कहते हैं உம்முடைய வசனத்தின்படி என்னை तेरे உணர்வுள்ளவனாக்கும். वचन के अनुसार मुझे स्मरण हृदय को बना இந்த दे। 119ஆம் அதிகாரத்தில் इस 119वां भजन संगीता में சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். कुछ वचन को आप लिख लीजिए। ஹalleluya. हालेलुया। 130ஆம் வசனம் 130वां वचन அங்க இப்படியாய் சொல்லுகிறார், वहां पे इस तरीके से உம்முடைய कहा गया है, வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்த்தும். तेरे वचन का प्रसिद्ध जो है प्रसिद्ध होकर बुद्धि अब मूर्खों को बुद्धि दिलाता है। ஹalleluya. हालेलुया। அவருடைய வசனத்தினால் நான் உணர்வடைய வேண்டும் என்று சொல்லுகிற தாவீது, उसके वचन के द्वारा मैं स्मरण पाना चाहिए ऐसे दाऊद जैसे உம்முடைய कहते हैं। வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தருகிறதா. तेरे वचन के प्रसिद्ध होकर वो प्रकाश को ले आती அந்த है। வெளிச்சத்தினால பேதைகள் உணர்வடைவார்கள். उस प्रकाश के द्वारा मूर्ख भी ज्ञान पाते हैं। அதே போல அந்த 119 104ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसी तरह 119 उसका 114वां वचन में உமது 104 में देखते हैं, கட்டளைகளால் உணர்வடைந்தே तेरे व्यवस्था के अनुसार मैंने स्मरण पाया, ஆதலால் பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். इसलिए मैं झूठे मार्गों को मैं नफरत करता हूं। உம்முடைய கட்டளைகளால நான் वो உணர்வடைகிறேன். कहता है कि मैं तेरे व्यवस्था के द्वारा मैंने स्मरण पाया அந்த है। உணர்வடைந்ததனால स्मरण पाने के என் कारण வாழ்க்கையில இருக்கிற பொய்யான வழிகளை நான் வெறுத்து मेरे ஓடுகிறேன். जीवन में रहने वाले झूठे मार्गों को सब मैं नफरत करने அதே लगा। சங்கீதம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वही भजन संगीता 130वां वचन में हम देखते हैं, அப்பா எனக்கு உணர்வை தாங்க, हे पिता मुझे स्मरण वाले हृदय को அப்பொழுது दे, உம்முடைய வேதத்தை நான் கற்றுக்கொள்ளுவேன், तब मैं व्यवस्था को सीख लूं, பற்றிக் கொள்ளுவேன். मैं उसे पकड़ लूं। ஹalleluya. हालेलुया। உம்முடைய வேதத்தை நான் பிடிச்சு கொள்ளணும். मैं तेरे व्यवस्था को पकड़ कर उसके உங்க हाथ चल வசனத்தின்படி पाऊं। நான் வாழணும். मैं उस वचन के अनुसार मैं எனக்கு जीवन கொஞ்சம் உணர்வை बिताऊं। தாங்கப்பா. वैसे स्मरण वाले हृदय அதே को मुझे दे சங்கீதம் दे। 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसी तरह 27वां वचन में हम देखते உமது हैं, கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்துங்க. तेरे व्यवस्था को तेरे आज्ञा के अनुसार मुझे स्मरण दिला दे। பாருங்க, இந்த ஒரு சங்கீதத்துல इस भजन संगीता में தாவீது சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, दाऊद कहने वाला एक मुख्य बात क्या है, என்னை உணர்த்தும். मुझे स्मरण दिला। எப்படி உணர்த்தும்? कैसे स्मरण உம்முடைய दिला? வசனத்தினால், तेरे वचन के உம்முடைய द्वारा, வார்த்தையினால் तेरे वचन என்னை के உணர்த்துங்கப்பா. द्वारा मुझे स्मरण दिला दे। ஹalleluya. हालेलुया। அப்போ தேவனுடைய வசனம் ஒரு மனிதனை உணர்த்துகிறது. परमेश्वर का वचन एक मनुष्य को स्मरण दिलाती அந்த है। வசனம் ஒரு மனிதனை உணர்த்தும் பொழுது என்ன நடக்கும்? एक वचन मनुष्य को स्मरण दिलाते वक्त क्या बीतता है, ஏன் அது உணர்த்தப்பட वो வேண்டும்? क्यों स्मरण दिलाना जरूरी है। ஹalleluya. हालेलुया। யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 4 अध्याय के 15 वचन में हम देखते हैं, யாத்திராகமம் 4:15ல निर्गमन 4 उसका 15 में देखते हैं, ஸ்தோத்திரம், அங்க இப்படியா ஆண்டவர் மோசேயும் ஆரோனை பார்த்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார், वहां पे परमेश्वर मूसा को देख इस तरीके से कहते हैं, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 4:15 தானே. நீ அவனோட பேசி तू उससे बातें कर, அவன் வாயில் வார்த்தைகளை போடு, उसके मुंह में अपने शब्दों को डाल, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து मैं तेरे मुंह में और उसके मुंह में से நீ செய்ய लेकर வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். तुम्हें जो करना है वो मैं तुम्हें स्मरण दिलाऊंगा। இங்கு மோசேயை பார்த்து ஆவியான தேவன் சொல்லுகிறார், यहाँ पे मूसा को देखकर परमेश्वर நான் कहते हैं, உன் வாயில் मैं तेरे मुंह में ஆரோனுடைய வாயில் और आरोन के मुंह में இருந்து उसके நீ मुंह से செய்ய வேண்டியதை உணர்த்துவேன். तुम्हें जो करना है उसे स्मरण அப்போ दिलाऊंगा। ஒரு வசனம் ஒரு மனிதனை உணர்த்தும் பொழுது एक वचन एक मनुष्य को जब स्मरण दिलाती है, அது செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், वो क्या करती है, நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நமக்கு உணர்த்தும். हमें क्या करना है वो हमें स्मरण दिलाती அப்ப है। வசனம் நம்ம கேட்கும் அப்படின்னா अगर हम वचन को सुनते हैं तो நம்ம என்ன செய்ய வேண்டியது அதை உணர்த்து காட்டும். हमें क्या करना है वो हमें स्मरण दिलाती है। ஆனாலும் இன்னைக்கு வசனத்தை கேட்டுவிட்டு लेकिन फिर भी आज वचन को அதுக்கேற்ற सुनकर நாம் வாழ்வதில்லை. हम उसके अनुसार जीवन नहीं காரணம் बिताते। என்ன? उसका कारण क्या அந்த है, வசனத்தில நாம் உணரவில்லை. उस वचन के द्वारा हमें स्मरण அந்த पाना வசனம் जरूरी है। உணர்வடைந்திருந்தால் अगर वचन के द्वारा अगर हम स्मरण पाए हो நம்ம அந்த तो வசனத்தின்படி தான் வாழுவோம். उस वचन के अनुसार ही हम அந்த जीवन வசனத்தை बिताएंगे। விட்டு நம்ம விலக மாட்டோம். हम उस वचन से हटकर नहीं जाएंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। இந்த வருடத்துல நம்ம வாக்குத்தத்தங்களை பார்த்தோம். इस साल के प्रतिज्ञा को हमने देखा। கடந்த 2 வாரங்களாக 2-3 வாரங்களாக சில காரியங்களை தியானித்தோம். हम पिछले 2-3 हफ्ते से परमेश्वर के वचन को ध्यान करते என்ன आए हैं। தியானிச்சோம்? क्या ध्यान किए? நீ வலபுறத்திலே இடதுபுறத்திலே இடம் கொண்டு तू போயிருக்க. दाई और बाई और जगह में बढ़कर तू फैलेगा। எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். हम सब उससे खुशी हुई ஹalleluya. हालेलुया। எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். हम सब के लिए वो बड़ी खुशी நிச்சயமா की बात ஆண்டவருடைய है। வாழ்க்கை பெருக போகுது. निश्चय हम परमेश्वर के जीवन में बढ़ने वाले हैं। ஹalleluya. हालेलुया। வசனத்தை கேட்டு நல்ல ஆண்டவரை ஆராதித்தோம். वचन को सुनकर अच्छे परमेश्वर की आराधना ஆனால் அதை தொடர்ந்து கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேசினார். की, लेकिन उससे लगातार परमेश्वर ने कुछ बातों को हमसे की है। இந்த வசனத்தின் பெருக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற பெருக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் வரணும் என்றால் इस वचन के द्वारा परमेश्वर की बढ़ोतरी अगर हमारे जीवन में आना है அப்போஸ்தலர் 9:31 நாம் தியானித்தோம். प्रेरित 9 उसका 31वां वचन को हमने अध्ययन ஒரு किया था। 4 காரியங்கள் நம்ம செய்யணும். हमने 4 बातों को हमें करना है कर अध्ययन किया समाधानमा था। இருக்கணும். हम समाधान के साथ भक्ति रहना विरुद्धि अடையணும். है, भक्ति भाव में बढ़ना है, கர்த்தருக்கு பயந்து வாழணும். परमेश्वर के लिए डर मानकर जीवन அதே बिताना போல है, ஆவியானுடைய நடத்தையில வாழணும். उसी तरह पवित्र आत्मा की अगुवाई के अनुसार चलना இந்த है। காரியங்களை நம்ம தியானித்தோம். ये सब बातों को हमने अध्ययन இப்போ किया था। எல்லாருக்கும்
अब सारे लोगों के लिए ஏசாயா 54:3 ஞாபகம் இருக்கும். यशायाह 54 उसका चौथा वचन आज ஒவ்வொரு याद நாள் होगा। வச்சு ஜெபிப்பாங்க. हम हर एक दिन उठकर प्रार्थना करते हैं, கர்த்தர் என்னை பெருக செய்ய போகிறார். परमेश्वर मुझे बढ़ाने को लगाएगा, கர்த்தர் என் மகிமையை திரும்பி வர போகிறார். परमेश्वर मेरे महिमा को फिर से लौटाने वाला है। ஹalleluya. हालेलुया। ஆனால் அதற்கு அப்புறம் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன? लेकिन उसके बाद कहा गया वचन क्या है? அந்த வசனத்தை வைத்து எத்தனை பேர் उस ஜெபித்திருக்கிறீர்கள்? वचन को रखकर कितने लोगों ने இப்போ प्रार्थना किया? ஆசீர்வாதத்தை தரதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். आशीष को देने के लिए परमेश्वर तैयार है, ஓ பெருக்கத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். बढ़ोतरी को देने के लिए परमेश्वर तैयार ஆனா है। அதற்கு அப்புறம் சொல்லப்பட்ட சமாதானம் எங்க நம்ம இருக்கிறோமா? लेकिन उसके बाद कहा हुआ एक शांति समाधान के साथ हम जीते हैं क्या? எத்தனை பேர் பக்தி வேரத்திற்காக ஒரு நாள் कितने ஜெபித்திருக்கிறீங்க? लोग भक्ति भाव में बढ़ने के लिए हर दिन प्रार्थना करते हैं? எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திற்காக ஒரு நாள் ஜெபித்தீங்க? कितने लोग परमेश्वर के लिए होने वाले डर के लिए हर एक दिन प्रार्थना करते எத்தனை हो? பேர் நான் வந்து ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நடத்தப்படணும்னு ஜெபித்தீங்க? कितने लोग में परमेश्वर की आत्मा से भरपूर होकर चलाए जाना ऐसे प्रार्थना किए हो? ஹalleluya. हालेलुया। அப்போ அந்த முதல் வசனத்தை கேட்கும் பொழுது हम पहले वचन को जब सुनते हैं, நாம் உணர்ச்சி அடைந்த கர்த்தருக்கு நன்றி हम செலுத்துகிறோம். उत्साह के साथ परमेश्वर को धन्यवाद देते ஆனால் हैं। அடுத்த வசனம் தான் நம்மை உணர்த்துகிற வசனம். लेकिन अगला वचन जो है हमें स्मरण दिलाने நீ वाला एक இப்படி वचन है। செய்தால் அந்த ஆசீர்வாதம் உனக்கு अगर तुम கிடைக்கும். ऐसे करने पर तुम्हें वो आशीष को हासिल कर सकते हो। ஹalleluya. हालेलुया। நீங்க இப்படி வாழ்ந்தா இந்த பெருக்கத்தை பார்க்க முடியும். अगर आप ऐसे जीवन बिताने पर उस आशीष को அப்ப हासिल कर सकते கர்த்தருடைய हो। வசனம் परमेश्वर का वचन வெறும் உணர்ச்சிக்காய் கொடுக்கப்படுவது அல்ல, केवल उत्साह के लिए दिया गया नहीं அது है, உணர்வுக்காய் वो கொடுக்கப்படுகிறது. स्मरण दिलाने के लिए दी गई அப்ப है। நம்ம எதை பிடிக்க வேண்டும் हम என்றால் किसे पकड़कर चलना அந்த है? வசனம் நான் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். वो वचन मुझे क्या करना है वो मुझे सिखाने दे। ஹalleluya. ஹalleluya. நீங்க அதை தான் ஆண்டவர் கேட்கணும். आज परमेश्वर हम वही मांगना உபாகமம் है। 17ஆம் அதிகாரத்தின் 11 12 பார்க்கும் பொழுது व्यवस्था के 17 अध्याय उसका 11 और 12 वचन में हम देखते உங்களுக்கு हैं, இருக்கிற ஆசாரியர் आपको रहने वाला एक உங்களுக்கு याजक கொடுக்கிற கட்டளைகளையும் आपको देने वाला एक व्यवस्था को நியாய பிரமாணங்களையும் और आज्ञान को நியாய தீர்ப்புகளையும் और न्याय के सारे நீங்கள் बातों சரியாக கேட்க வேண்டும். को आप सही रीति से सुनना அந்த है। பிரமாணத்தின் நியாய தீர்ப்பின்படி நீங்கள் செய்ய वो வேண்டும். व्यवस्था और न्याय के अनुसार आपको करना है। ஹalleluya. 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 அப்ப இந்த வசனத்தின்படி செய்வதற்கு தான் வசனம் इस போதிக்கப்படுகிறது. वचन के अनुसार करने के लिए वचन हमारे लिए सिखाई गई இந்த है। வசனத்தின்படி செய்தால் மாத்திரமே பிழைப்பீர்கள். इस वचन के अनुसार करने पर ही हम जीवित रह सकते हैं। ஹalleluya. ஹalleluya. ஏன் இந்த வசனம் உங்களை உணர்த்துது? क्यों ये वचन आपको स्मरण எபேசியர் दिलाता है? 5ஆம் அதிகாரத்தில் 16 17 பார்க்கும் பொழுது एफिसियों 5वां अध्याय उसका 16 और 17 वचन में हम देखते हैं, எப்ப காலம் குறுகியதா இருக்கிறது, इस समय बहुत निकट है, நாட்கள்லாம் பொல்லாதவைகளா आप இருக்கிறது. दिन पूरा बुरे बने நீங்கள் हैं, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள आप வேண்டும். समय और दिन को उपयोग करना அதனால है। நீங்க என்ன பண்ணுங்க? इसके लिए आपको क्या करना தேவனுக்கு है? சித்தமானது இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के लिए प्रिय क्या है उसे जान लो। இப்ப தேவனுக்கு சித்தமானது இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को प्रिय क्या है उसे जानना जरूरी है। இப்போ अभी தேவனுக்கு சித்தமானது என்று परमेश्वर के लिए जो प्रिय है उसे நாம் जानकर எப்படி அறிய முடியும்? हम कैसे जान सकते நான் हैं? எப்படி அறிய முடியும்? हम कैसे जान सकते நானா हैं? யோசிக்க முடியுமா? हम सोच सकते हैं என் क्या ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், ए, परमेश्वर को ये सब நான் पसंद இதை செஞ்சா होगा, என் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ये सब मैं करूं तो मेरा परमेश्वर को मैं नाना खुश कर யோசிக்க सकता हूं। முடியுமா? मैं ऐसे खुद से विचार कर முடியாது. सकता हूं? नहीं। ஏன்னா தேவனுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியாது. परमेश्वर क्या चाहता है क्या पसंद करता है मैं नहीं என் जानता हूं। பிள்ளைக்கு என்ன பிடிக்குங்கிறது என்னால கண்டுபிடிக்க मेरे முடியல. बच्चों को क्या पसंद है वो मैं खुद जान नहीं पाता हूं। ஹalleluya. हालेलुया। நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. हमने पैदा किए हुए बच्चों को क्या पसंद है हम नहीं जान पाते இப்ப हैं। நம்மை படைத்த அந்த இறைவனுக்கு என்ன தேவை பிடிக்கும் என்பது நமக்கு எப்படி தெரியும்? लेकिन हमें सृष्टि किया उस परमेश्वर क्या पसंद करता हम कैसे जान सकते அவர் हैं? கொடுத்த இந்த வசனம் மாத்திரமே அது நமக்கு வெளிப்படுத்தும். केवल उसने दिया हुआ ये वचन ही हमें वो प्रकट कर இந்த सकता है। வசனம் மாத்திரமே தேவனுக்கு சித்தமானதை கற்றுக் ये கொடுக்கும். वचन केवल परमेश्वर के लिए प्रिय क्या है हमें सिखा सकता இந்த है। வசனத்தை விட்டுவிட்டு इस वचन को நான் छोड़कर தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்றால் நீங்கள் பொய்யரா मैं இருப்பீங்க. परमेश्वर के लिए एक प्रिय जीवन बिताते हो आप एक झूठे के समान जीवन बिताते हो। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। அதான் இப்படியே சொல்லுகிறார். इसलिए परमेश्वर ऐसा कहता है வசனத்துக்கு ஒருத்தர் செவி கொடுக்கலையா अगर कोई वचन के लिए अगर सुनता नहीं है அவருடைய तो ஜெபத்தை நான் கேட்க मैं மாட்டேன். उसके प्रार्थना का नहीं सुनता हूँ। ஹalleluya. हालेलुया। என் வசனத்திற்கு செவி கொடுக்கிறவனுக்கு மாத்திரம் இந்த ஜெபம் கேட்கப்படும். केवल वचन को जो सुनता है उसके प्रार्थना ही सुनी जाती है। அப்ப இந்த வசனத்தின்படி இதை வாழும் பொழுதுதான் हम इस वचन के अनुसार जब जीवन நாம் बिताते தேவனுக்கு हैं பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ हम முடியும். परमेश्वर के लिए एक प्रिय जीवन இப்ப அந்த बिताते हैं। தெய்வத்திற்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்காகவே हम परमेश्वर के लिए एक प्रिय जीवन बिताने இந்த के लिए வேத வசனம் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ये கொடுக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन एक पवित्र आत्मा के द्वारा हमें இந்த दिया गया பரிசுத்த है। ஆவியினால் இது பேசப்பட்டு கொண்டு आज இருக்கிறது. पवित्र आत्मा के द्वारा आपके लिए बोला गया है। ஹalleluya. हालेलुया। அப்ப வசனத்தை வெறுமனே படிக்காதீங்க. वचन को केवल ऐसे ही पढ़ना नहीं है। வசனத்தை வெறுமனே கேட்காதீங்க. वचन को ऐसे ही केवल सुनना नहीं है। இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை வசனத்தோடு வாழ்கிற ஒரு மனிதன். आज परमेश्वर के लिए वचन को सुनकर उसके अनुसार जीवन बिताने वाले வசனத்தோடு चाहिए। இணைந்திருக்கிற ஒரு மனுஷன். वचन के साथ एक संग होने वाले एक இன்னைக்கு मनुष्य அவர்கள் चाहिए। தான் கர்த்தருக்கு தேவை. परमेश्वर ऐसा मनुष्य ही चाहता நான் है। இத்தனை ஆராதனை அட்டெண்ட் பண்ணேன். मैंने इतना आराधना को நான் मैंने இவ்வளவு attend நேரம் किया। ஜெபித்திருக்கிறேன். इतने देर मैंने प्रार्थना किया நான் है। இத்தனை பேருக்கு ஊழியம் मैं பண்ணினேன். इतने लोगों के लिए सेवा किया அது है। எல்லாமே நல்ல காரியம். ये सब अच्छा है। வசனத்தின்படி வாழ்ந்தாயா? लेकिन वचन के अनुसार तो जीवन இன்னைக்கு बिताया ஆண்டவர் गया। அதைத்தான் கேட்கிறார். आज परमेश्वर यही पूछता है। கடைசி நாட்களில आखिर के
के दिनों में நான் சொல்லுகிற இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். मैं कहने वाला यही वचन आपको न्याय करेगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। வானமும் பூமியும் ஒளிந்து போனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. आकाश और पृथ्वी नष्ट होने जाने पर परमेश्वर का वचन कभी न இன்னைக்கு बदलेगा। சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும் ஒரு நாள். आज कहा हुआ ये वचन आपको न्याय करेगा। ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். परमेश्वर निश्चय आपसे पूछेगा। இந்த சபையில इस कलीसिया में இந்த நாளில इस दिन में இந்த நேரத்துல इस समय में இரண்டாவது ஆராதனையில दूसरा आराधना இந்த में வசனம் போதிக்கப்பட்டது. इस वचन आपके लिए बताई இதற்கு गई எத்தனை थी। பேர் செவி கொடுத்தீர்கள்? कितने लोगों ने इस वचन के लिए सुना? இதுக்கு எத்தனை பேர் வாழ்ந்தீர்கள்? कितने लोगों ने इस वचन के लिए अपना आंडवर जीवन कणक बिताया? केपार। परमेश्वर आपसे हिसाब मांगेगा। हालेलुया 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 हालेलुया. हालेलुया। மறந்து விடாங்க தேவ आप பிள்ளைகளே. मत भूल जाओ परमेश्वर के बच्चों। இப்போ இந்த வசனத்தை ஏன் கேட்க வேண்டும்? हम इस वचन को क्यों सुनना है? ஏன் இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும்? क्यों उस वचन के अनुसार जीवन बिताना மத்தேயு है? 13ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். मत्ती 13वां अध्याय उसका 19वां वचन हम அங்கு देखेंगे। சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर कहा गई है ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு राज्य के वचन को सुनकर உணராதிருக்கும் பொழுது बिना स्मरण के साथ जब हम रहते கொள்ளாங்கன் हैं வந்து कई सारे அந்த विपत्ति आकर வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். उस वचन को वो लेकर चले जाता है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இங்க பாருங்க, यहाँ पे हम देखते हैं ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு राज्य के वचन को सुनकर உணராதிருக்கும் பொழுது बिना स्मरण के साथ रहने पर கொள்ளாங்கன் வருகிறான். दुष्ट लोग आते हैं। இப்போ வசனம் போதிக்கப்படும் பொழுது वचन आपके लिए जब कही இப்ப जाती है வசனம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். हम वचन को बता रहे இந்த हैं। நேரத்துல சாத்தான் உங்க வர மாட்டான். इस समय में शैतान यहाँ नहीं आएगा। கொள்ளாங்கன் இங்க வர மாட்டான். यहाँ पे दुष्ट नहीं ஆனால் आएगा। இதை கேட்டு விட்டு लेकिन इसे सुनकर நீங்க உணர்வடையாம आप बिना स्मरण के இங்க साथ இருந்து வெளியே போயிட்டீங்க, आप बाहर चले गए, வீட்டுக்கு समझो போயிட்டீங்க, आप घर चले गए, நாளைக்கு வேலைக்கு போயிட்டீங்க, या कल आप काम पे चले வசனத்தை गए, மறந்தாச்சு, आप वचन को भूल என்ன गए, பிரசங்கம் பண்ணாங்க क्या प्रचार किए थे தெரியாது, नहीं जानता, எல்லாத்தையும் மறந்தாச்சு, உணர்வு இல்ல. सब कुछ भूल गया और बिना स्मरण के साथ रहते हैं। இப்போ சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? अब शैतान क्या करेगा जान? நீ தான் மறந்துட்டல, आप तो भूल அந்த गए, வசனத்தை நான் கொண்டு போயிரு, उस वचन को मैं ले அந்த जाता हूं, ஆசீர்வாதத்தை நான் கொண்டு उस போயிரு. आशीष को मैं ले जाता हूं। ஹalleluya हालेलुया। இப்போ நமக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. हमारे लिए एक समय दी गई है, ஒரு டைம்லைன் நமக்கு இருக்கு. हमारे लिए एक सीमा दी गई है। வசனத்தை கேட்பதற்கும் वचन को सुनने, அதை உணர்வதற்கும் उसे स्मरण करने, இடைப்பட்ட ஒரு காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. उसके बीच के लिए एक समय हमें लिए नियुक्त की गई இந்த है। டைம்லைன்ல நம்ம என்ன செய்கிறோம் தான் ரொம்ப हम முக்கியம். इस नियुक्त समय में हम क्या करते हैं ये मुख्य बात இந்த है। டைம்லைன் தான் நம்மை உணர்வடைய செய்கிறது. ये नियुक्त समय जो है हमें स्मरण दिलाने के लिए काफी होती है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இப்போ இந்த பிரசங்கம் நடக்கும் பொழுது अब ये प्रचार होने के समय நீங்க நான் ஒரு 50 வசனம் சொல்றேன்னு मैं வெச்சுக்காங்களே, 50 वचन कहता हूं, அல்லது ஒரு समझ लो। 10 வசனம் சொல்றோம். या 10 वचन कहता हूं, இப்போ நீங்க 10 வசனம் கேட்டீங்க, आपने 10 वचन को सुन लिया, 10 வசனம் யாருக்கு ஞாபகம் இருக்காது. 10 वचन किसी को याद नहीं रहेगा। ஒரே ஒரு வசனத்தை வேணா பிடிச்சுக்கிடலாம். एक वचन को केवल आप पकड़ மிஞ்சி सकते போனா हैं, 2 வசனம் या பிடிச்சிருப்பீங்க. ज्यादा से ज्यादा 2 वचन आप வேற याद எல்லாம் कर வெளிய सकते போனோம்னா எல்லாம் காத்துல போயிடும். हैं। उसके बाद बाहर जाते हैं, बाकी सब हवा में चले அதுக்கப்புறம் நீங்க जाएगा। அந்த வசனத்தின்படி வாழ முடியாது. उसके बाद अब उस वचन के அப்ப अनुसार जी என்ன नहीं सकते। பண்ணணும் அப்படினா, तो आपको क्या करना வசனத்தை चाहिए? கேட்கும் பொழுது उस वचन को सुनने के நீங்கள் அதை समय எழுதி வைக்க வேண்டும். आप उसे लिख कर रखना ஒன்னு है। நோட்ல எழுதுங்க, இல்ல இருதயத்துல எழுதுங்க. आप अपने किताब में लिखे या तो हृदय में அதை लिखिए। வீடுகளில் சென்று தியானிக்க வேண்டும், उसे घर पर जाकर उसे स्मरण कीजिए, படிக்க வேண்டும். अब इसे पढ़ना அந்த है। வசனம் எனக்கு சொல்லப்பட்டதப்பா, ये वचन मेरे लिए कही गई है இன்றைக்கு இந்த पिता। சபையில எனக்கா இந்த வார்த்தை வந்ததே, ये कलीसिया में ये वचन मेरे लिए இது आई என்னை थी। என்னை தொட்டதே இந்த ये வார்த்தை, वचन ने मुझे छुआ था, இதற்கேற்றவாறு நான் வாழணும். मैं इसके अनुसार जीवन बिताऊं। ஹalleluya हालेलुया। இப்ப கேட்டு உணராமல் இருக்கும் பொழுது ऐसे सुनकर हम बिना स्मरण के साथ जब रहते கொள்ளாங்கன் हैं, வந்து எடுத்துட்டு போயிருந்தான். दुष्ट आके उसे ले இப்ப चला அந்த जाता விதை है। எப்படி மாறும்? अब बीज वो कैसे बढ़ेगा? வளருமா? वो नहीं बढ़ेगा, வளராது. नहीं बढ़ेगा। அது கனி கொடுக்குமா? वो फल देगा क्या? கனி கொடுக்காது. नहीं देगा। அந்த கோதுமை மணியாகுமா? वो गेहूं धान्य बनेगा மாறாது, क्या? அது பதராய் மாறிவிடும். नहीं बनेगा, वो ऐसे घुसा बन जाएगा। ஹalleluya हालेलुया। அப்ப வசனத்தை கேட்பது பெரிய காரியம் அல்ல, केवल वचन को सुनना बड़ी बात அந்த नहीं, வசனத்தோடு வாழ வேண்டும் என்று முயற்சி பண்ண उस வேண்டும். वचन के अनुसार जीवन बिताने के लिए हमें प्रयास करना அப்பொழுதுதான் है। நீங்கள் ஒரு கோதுமை மணிகளை போல கர்த்தருடைய तब சமூகத்தில் आप एक धान्य के समान परमेश्वर के समूह में கனி रहेंगे, கொடுக்கிற அனுபவத்தில் இருக்கலாம். एक फल देने वाले एक अनुभव में रहेंगे। ஹalleluya हालेलुया। மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் मत्ती 24वां अध्याय के 37 இருந்து 39 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 37 से लेके 29 तक हम देखते हैं। நோவாவின் நாட்கள்ல ஏறக்குறைய 100 வருடங்கள் அவர் பிரசங்கம் பண்ணார். नूह के दिनों में 100 दिन तक वो प्रचार करता 100 रहा, வருடங்கள் சொல்லுகிறார், 100 साल तक वो प्रचार करते रहा। ஜனங்களே மனம் திரும்புங்க, हे लोगों तुम मन फिरो, தேவன் இந்த உலகத்தை அழிக்க போறாரா, परमेश्वर दुनिया को संसार को ஒரு नष्ट करने பெரிய वाला மழை है, வர போகுது, एक बड़ा एक बरसात आने நீங்க वाली எல்லாம் இந்த है, பேழைக்குள்ள வந்துருங்க. आप सब इस जहाज के अंदर आ 100 जाइए। வருடமாய் பிரசங்கம் பண்ணார், वो 100 साल से वो प्रचार करते आ ஒருத்தரும் रहे கேட்கல. हैं, एक ने भी उसका प्रचार மழை नहीं வர सुना। ஆரம்பித்தது, बरसात आने लगी, கர்த்தர் கதவை பூட்டினார், परमेश्वर ने दरवाजे को बंद करने लगा, நோவாவுடைய பிள்ளைகள் மாத்திரமே தப்பித்தார்கள். नूह और उसके केवल परिवार बच गए। வசனத்தை கேட்டாங்க, वचन को सुने, உணர்வு அடையல, स्मरण नहीं पाए, உணர்வு அடையல. उन्होंने स्मरण नहीं पाया। உடையாத பட்சத்துல என்ன நடந்தது? ऐसे स्मरण नहीं पाने के स्थिति में வாழ்க்கை क्या हुआ? அழிவுக்கு நேராய் கடந்து சென்றது. उनका जीवन नष्ट की ओर இன்னைக்கு இந்த बढ़ने வசனத்தை लगा। கேட்கிற தேவ ஜனமே, आज ये वचन को सुनने वाले परमेश्वर के வசனத்தினால் लोगों,
உணர அடையாத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகும். वचन के सुनकर उसके स्मरण नहीं पाने पर आपका जीवन नष्ट हो जाएगा. ஹalleluya. हालेलुया. உன்னுடைய வாழ்க்கை நஷ்டமடையாத வரைக்கும் பாதுகாத்துக் आपका கொள்ளுங்கள். जीवन नष्ट न होने लायक उसे संभाल लीजिए. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் 75ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मत्ती 26वां अध्याय उसका 75वां वचन में பேதுரு ஒரு देखते हैं. வசனத்தை நினைத்து அழுதார். पतरस एक वचन को सोचकर याद कर இந்த रोता है. வசனத்தை சொல்லும் பொழுது பாருங்க ये वचन को कहते हुए என்ன देखिए நடந்தது தெரியுமா? क्या बीती. இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह कहता है இன்று ராத்திரியில इस रात के நீ समय என்னை में 3 தடவை மறுதலிக்க போகிறாய். तू 3 समय मुझे इनकार நான் करने वाला யாருன்னே है. தெரியாம தெரியும் சொல்லிருவ நீ. मैं नहीं जानता हूं ऐसे कह देगा तो. பேதுரு சொல்லுகிறாரு, पतरस कहता है என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். मेरा जीवन भी चले जाए मैं ऐसे என் नहीं உயிரே कहूंगा. போனாலும் நான் மறுதலிக்க मेरा மாட்டேன். जीवन भी चले जाए मैं इनकार नहीं எல்லாரும் करूंगा. சொன்னாங்க. सब लोगों ने कहा ஹalleluya. हालेलुया. இயேசு சொல்லும் பொழுது இவர் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், यीशु ने जब कहा वो बड़े उत्साह के साथ उसने कह दिया நான் இயேசுவுக்காக ஜீவனை கூட கொடுப்பேன். मैं यीशु के लिए अपने जीवन भी दे सकता அவரை हूं. மறுதலிக்க மாட்டேன். मैं कभी उसे इनकार नहीं करूंगा. நடந்தது என்ன தெரியுமா? लेकिन क्या बीती जानते சில हैं மணி நேரங்கள் கடந்து केवल சென்றது. कुछ समय बीतने के बाद में 3 வேளை அந்த ஒரே இரவில மறுதலித்தார். 3 बार उसने परमेश्वर उसी रात के அந்த समय में ஒரே इनकार कर இரவில் दिया. 3 முறை उस மறுதலித்தார். एक ही रात में 3 बार उसने इनकार कर दिया. மறுதலித்து சேவல் கூவின உடனே इनकार करने के बाद जैसे उस இப்பொழுது मुर्गी ने வசனத்தை आवाज நினைத்து किया பார்க்கிறார். वो वचन को याद करता है. ஏசப்பா சொன்ன வார்த்தை यीशु ने कहा हुआ वो शब्द என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு. मेरे जीवन में पूरा हो गया. நான் பாவம் செஞ்சுட்டேன். मैंने पाप कर दी. நான் மறுதலிச்சிட்டேன். मैंने इनकार कर இப்ப दिया. நான் உணர अब ஆரம்பித்தேன். मैं स्मरण करने लगता இப்ப हूँ. நான் அழ अब ஆரம்பித்தேன். मैं रोने लगता हूँ. ஹalleluya. हालेलुया. வசனத்தை சொல்லும் பொழுதே உணர்ந்திருந்தால் वचन को कहते ही उसे अगर स्मरण दिलाया हो பேதுரு तो வாழ்க்கையில ஒரு களங்கம் இல்லாம பார்த்திருக்க முடியும். पतरस अपने जीवन को निष्कलंक के साथ संभाला हो सकता था. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆனால் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது लेकिन उस वचन को कहने के समय உணர்ச்சி வசப்பட்டாரே தவிர உணர்வடையல. उत्साह से भरा लेकिन वो स्मरण नहीं पाया. தவறு நடந்தது. गलती हुई. அழ वो ஆரம்பித்தார். रोने लगा. இன்னைக்கு अनेகருடைய ஜீவியம் அப்படிதான். आज कई सारे लोगों का जीवन ऐसा ही வசனத்தை है. சொல்லும் பொழுது உணர்வு இல்ல. वचन को कहने के समय एक स्मरण नहीं होती है. வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது உணர்ந்து பார்க்கலீங்க. लेकिन அன்னைக்கே जीवन में- சொன்னாருன்னு தேவன். लेकिन जीवन में जब एक कष्ट आता है वो याद करते हैं कि परमेश्वर ने उसी दिन कहा था. தவறு நடந்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்து गलती பார்க்கணும். होने के बाद में उसे स्मरण करते हैं. ஆண்டு சொல்ல இன்னைக்கு வசனத்தினால உணர்த்துகிறேன். लेकिन परमेश्वर कहता है मैं शब्द के द्वारा நீ तेरे वचन செய்ய के द्वारा வேண்டியது स्मरण என்ன दिलाता हूं. வசனத்துல எழுதி இருக்கிறது. तुम्हें क्या करना है मैंने वचन में लिखा हुआ है. இந்த वசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடங்க. इस वचन को लेकर आप दाई और बाई और कभी ना गिरे बिना आप பிள்ளைகளே चलिए. உங்களுக்கு பெற்றோர் கீழ்ப்படியுங்க. बच्चे अपने माता पिता का आज्ञा पालन இது करो. உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். ये आपके लिए कहा गया वचन எத்தனை है. பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படிறீங்க? कितने सारे बच्चे अपने माता पिता का आज्ञा पालन करते வாலிபனே हैं. உன் வாலிப வயதை காத்துக்கொள். ए जवान तेरे जवानी की उम्र को तू संभाल ले. கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். तेरे आंखों को जो कुछ दिखता है सब நியாய अच्छा தீர்ப்பு दिखता நாள் है. அது கொண்டு உன்னை நிறுத்தும். न्याय के दिनों में वो खड़ा करेगा வசனம் तुझे. சொல்லுகிற எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? वचन को सुनने वाले कितने लोग उसका आज्ञा पालन மனைவி உன் करते हैं. புருஷனை கீழ்ப்படி. हे पत्नी तरह पुरुष को पुरुष अपने और पति मனைவி को के अன்பु आज्ञा- से। हे पति अपने पत्नी के लिए எத்தனை बहुत பேர் प्यार கீழ்ப்படுகிறோம்? कर- कितने सारे लोग उसके आज्ञा पालन करते வசனத்தை हैं. படிக்கிறோம். वचन को पढ़ते हैं. வசனத்தை கேட்கிறோம். वचन को सुनते हैं. உணர்வடையாத பட்சத்துல लेकिन स्मरण नहीं पाने की स्थिति में கர்த்தர் கொடுக்கிற தண்டனைக்கும் தப்ப முடியாது. आप परमेश्वर देने वाले दंड से भी कभी नहीं बच இன்னைக்கு நாம் पाते. என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. आज हम क्या करना चाहिए शास्त्र ने हमें सही तरीके से बताया है. வேதத்தின்படி வாழ்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். शास्त्र के साथ जो जीता है वो परमेश्वर के लिए प्रिय जीवन बिताता है. வசனம் உணர்த்தினால் செய்ய வேண்டியதை சொல்லி கொடுக்கும். वचन स्मरण दिलाए तो आपको क्या करना चाहिए वो आपको सिखाएगा. இரண்டாவது ஒரு உணர்த்துதல் இருக்கிறது. दूसरा एक स्मरण दिलाना. யோபு 32ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். आयुब 32वां अध्याय उसका 8वां वचन. யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். आयुब 32वां अध्याय उसका 8वां वचन. ஒருவர் வாசிக்கலாம். कोई पढ़ेंगे. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும். இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ पे कही गई है மனுஷருக்குள் ஒரு ஆவி கொடுக்கப்பட்டு मनुष्य के अंदर एक आत्मा उंडेली गई है. சர்வ வல்லவருடைய சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாக்கும். सर्वशक्तिमान का श्वास उसे स्मरण दिलाता है. இரண்டாவதாக பரிசுத்த ஆவி கொடுக்கிற உணர்வு. दूसरा पवित्र आत्मा देने वाला एक स्मरण. தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆவி இருக்கிறது. परमेश्वर ने दिया हुआ एक आत्मा है. அவர் ஒரு உணர்வை கொடுக்கிறார். उसके द्वारा एक स्मरण को दिलाता है. எந்த உணர்வை அவர் கொடுக்கிறார்? वो कैसे स्मरण दिलाता है? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला कोरिन्थियों 12 अध्याय उसका 8वां वचन हम देखते हैं. ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். आत्मा के द्वारा बुद्धि को देने वाला एक वचन. ஆவியினாலே அறிவை உணர்த்துகிறார். आत्मा के द्वारा वो बुद्धि को सिखाता है. நெகேமியா 9:20ல கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. नहम्याह 9:20 में भी यही कही गई है. அவர்களுக்கு ஆவியை அறிவை உணர்த்த उन्हें बुद्धि और स्मरण को दिलाकर நல் ஆவியை கட்டளையிட்டீர். अच्छे आत्मा को आज्ञा दिलाकर ஹalleluya. हालेलुया. அப்ப அறிவை உணர்த்துவதற்கு उन्हें बुद्धि को स्मरण दिलाने கர்த்தர் ஆவியை கொடுத்திருக்கிறார். परमेश्वर अपने आत्मा को देता
இன்னைக்கு है। அபிஷேகம் ஏன் பெற்றிருக்குன்னு எனக்கு தெரியல. आज अभिषेक क्यों पाए कई सारे लोग नहीं जानते। ஏன் கர்த்தர் ஆவியை क्यों கொடுத்திருக்கிறார்? परमेश्वर अपने आत्मा को உங்களுக்கு दिया है? அறிவை உணர்த்தணும். आपको बुद्धि को स्मरण दिलाने அதுக்கு के தான் அந்த लिए। நல்ல ஆவியை நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். इसलिए उस अच्छे आत्मा को हमें दिया गया है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த அறிவு என்ன அறிவு வேண்டும்? अभी ये बुद्धि किस तरह का बुद्धि நம்ம होना है? எல்லாருக்குமே அறிவு இருக்கிறது. हम सबके लिए ज्ञान का யாருமே बुद्धि அறிவு है। இல்லாமல் இல்லை. कोई भी बुद्धि के बिना नहीं है। ஹalleluya. हालेलुया। ஆனாலும் தேவன் கொடுக்க விரும்புகிற அறிவு என்ன? लेकिन परमेश्वर देने के लिए चाहने वाला बुद्धि क्या है? யோபு 13ஆம் அதிகாரத்தின் आयुब 13वां अध्याय 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 23वां वचन में हम देखते என் हैं, அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, मेरे अधर्म और मेरे पाप कितने सारे हैं। என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். मेरे सारे गलतियों को मुझे स्मरण இங்க दिलाए। இப்படியாய் சொல்லுகிறார், ऐसे कहते हैं, என் அக்கிரமங்கள் என் பாவங்கள் எத்தனை அதிகமா இருக்குப்பா. मेरे अधर्म मेरे अपराध कई सारे हैं। எத்தனைன்னு முடிச்சிட்டார் அவரு. वो कितने सारे ऐसे समाप्त करता है, அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ணவே முடியாது. उसका गिनती ही नहीं, ऐसे गिन ही नहीं सकते हैं। நம்ம வாழ்க்கையில அப்படிதான். हमारे जीवन में भी ऐसा ही है। எவ்வளவு அக்கிரமம் பண்ணி இருக்கோம், हम कितने सारे अधर्मों को किया எவ்வளவு है, பாவம் பண்ணி कितने இருக்கோம், सारे पाप को किया है, அதிகமா இருக்கு. कितने सारे அப்படி हैं। சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், ऐसे कहकर वो कहता என் है, மீறுதலையும் என் பாவங்களையும் எனக்கு உணர்த்தும். मेरे गलतियों को मुझे स्मरण दिला दे। ஹalleluya. हालेलुया। என் மீறுதல்கள் என் பாவங்களை உணர்த்த வேண்டும். मेरे पाप को और मेरे गलतियों को मुझे स्मरण அப்ப दिला। ஆவியானவர் கொடுக்கிற அறிவு என்ன அறிவு தெரியுமா? पवित्र आत्मा देने वाला बुद्धि कैसा होता என் है? பாவம் என் மீறுதல்களை அறிந்து கொள்ளுகிற அறிவு. मेरे पाप को और मेरे गलतियों को स्मरण दिलाने वाले एक आत्मा है। ஏன்னா அநேகருக்கு வந்து आप कई सारे लोगों के தாங்கள் लिए செய்கிறது பாவனே தெரியாது. हम करने वाले काम एक गलती है, पाप है कर ही नहीं स्मरण அந்த पाते। உணர்வே वो இருக்காது. स्मरण ही नहीं होती है। ஹalleluya. हालेलुया। ஒரு 3 கொலை செஞ்சவன்ட்ட போய் एक 3 हत्या करने वालों को ஒரு जाकर 4வது கொலை பண்ணணும் அப்படினா एक चौथा हत्या करना है तो அவன் அவ்வளவுதானே, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிமா. वो तो कहेगा इतना ही है ना, कितना दोगे ऐसे அவனுக்கு पूछेगा। அந்த உணர்வு கிடையாது. उसके लिए वो स्मरण नहीं है। நம்ம என்ன பண்றோம், हम क्या करते நாம் हैं, செய்யறது எவ்வளவு பெரிய हम பாவம், करने वाला कितनी बड़ी ஒரு पाप है। மனிதனை கொல்லுவது எவ்வளவு பெரிய एक தண்டனைக்குரியது. मनुष्य को हत्या करना कितने बड़े दंड की அந்த कार्य है। உணர்வு இல்ல वो அவனுக்கு. स्मरण ही नहीं ஏன்னா होती है, அவனுக்கு அந்த அறிவு இல்ல. क्योंकि उसके अंदर वो बुद्धि नहीं அது है। பாவம் என்கிற அறிவு தெரிகிற அறிவு இல்ல. वो पाप है कहकर जानने वाले बुद्धि नहीं ஆனால் होती है। ஆவியானவர் என்ன செய்கிறார் लेकिन पवित्र आत्मा क्या करते இந்த हैं, பாவத்தை அறிகிற அறிவை इस கொடுக்கிறார். पाप को स्मरण दिलाने वाले एक आत्मा को देता है। யோவான் 16ஆம் அதிகாரத்தின் यूहन्ना 16वां अध्याय 8 லிருந்து 12 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது 8 से लेकर 11 वचन हम அந்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார். वहां पे पवित्र आत्मा आपके लिए आएगा। அவர் வந்து वो आकर பாவத்தை குறித்தும் पाप को लेकर, நீதியை குறித்தும் न्याय को लेकर நியாய தீர்ப்பை और குறித்தும் न्याय के दिन को लेकर கண்டித்து உணர்த்துவார். आपको ताड़ना देकर समझाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யோவான் 16:8 यूहन्ना 16:8 वचन அவர் வருவார். वो आएगा। அவர் வந்து என்ன செய்வார், वो आकर क्या करेगा, 3 காரியங்களை கண்டித்து உணர்த்துவார். 3 बातों को ताड़ना देकर हमें समझाएगा। எப்பொழுது ஏன் கண்டிக்கணும், क्यों हमें ताड़ना देता நம்ம है? பிள்ளையை ஏன் எப்பொழுது கண்டிப்போம், हम बच्चों को कभी डांटते हैं, தவறு செய்யும் பொழுது கண்டிப்போம். गलती करते के समय हम ताड़ना ஒரு देते हैं। காரியத்தை செய்யாதே என்று சொல்வதற்கு கண்டிப்போம். एक काम को मत कर ऐसे कहने के लिए हम ताड़ना அப்ப देते हैं। ஆவியானவர் கண்டிக்கிறார் என்றால் पवित्र आत्मा अगर ताड़ना देता है तो சில காரியத்தை நீ செய்ய கூடாது என்று அவர் சொல்லுகிறார். कुछ बातों को आपको नहीं करना ऐसे अब समझाता है। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆவியினால் உணர்த்தப்படும் பொழுது हम आत्मा के द्वारा जब स्मरण पाते हैं, சில காரியங்களை நம்ம செய்ய முடியாது, हम कुछ बातों को नहीं कर செய்ய सकते விட हैं। மாட்டார். वो करने के लिए अनुमति नहीं देगा। அதையும் மீறி செஞ்சா लेकिन उससे भी बढ़कर अगर हम நம்முடைய करने வாழ்க்கையில் அது लगे, பாவமாய் முடியும். हमारे जीवन में एक पाप के समय में ஹalleluya. ठहरेगा। हालेलुया। அவர் பாவத்தை குறித்து கண்டிக்கிறார். वो पाप को लेकर हमें स्मरण दिलाता है। அவர் சொல்லுகிறாரு, वो कहता है இது பாவம், ये पाप है, இது செய்யாதே. ये मत कर। ஹalleluya. ஹalleluya. அவர் நீதியை குறித்து கண்டிக்கிறார். न्याय को लेकर हमें ताड़ना देता है। ஹalleluya. ஹalleluya. பொய் சொல்வது, திருடுவது நீதி அல்ல. झूठ कहना, चोरी करना ये सब न्याय नहीं है। அவர் சொல்றாரு, இது செய்யாத. वो कहता है ये सब मत कर। நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து और உணர்த்துவார். न्याय के दिन को लेकर हमें समझाता है। அருமையான சகோதரி சகோதரியே, मेरे प्यारे भाइयों வருகிற बहनों, பரப்புகிற நாட்கள் இருக்கிறது. हम परमेश्वर के लिए एक दिन आने हैं, கடைசி நாட்கள் வரப்போகிறது. एक आखिरी दिन आने वाला நியாய है। தீர்ப்பில் நிற்க போகிறோம். हम न्याय के दिन में रहने वाले அவர் हैं। கண்டித்து உணர்த்துகிறார். वो हमें ताड़ना देकर நீ समझाता என்னத்தை है। செஞ்சாலும் அத்தனைக்கும் கடன் கொடுக்கணும். हम जो कुछ भी करते हैं हर एक के लिए हिसाब देना जरूरी ஹalleluya. है। हालेलुया। இதை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் தான் ஆவியானவர். इस सब चीजों को लेकर ताड़ना देकर हमें समझाने वाला पवित्र आत्मा है। அதனால ஆவியானவர் என்ன செய்கிறார் इसलिए என்றால், पवित्र आत्मा क्या करता நாம் है, எங்கெல்லாம் போறோமோ हम जा कहीं भी जाते அங்கதான் हैं நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். वहां सब हमें ताड़ना देकर நாம் समझाता செய்கிற है। ஒவ்வொரு காரியத்திலும் हम करने वाले हर एक बातों ஆவியானவருடைய में கண்டிப்பு இருக்கிறது. पवित्र आत्मा का ताड़ना ஆனா जरूरी है। அதையும் மீறி लेकिन उससे भी बढ़कर நாம் अगर हम செய்கிறோம் करते- என்றால் अगर हम करेंगे तो நம்மை போல கடினமானவர்கள் யாரும் கிடையாது. हमारी तरह कठिन हृदय वाले कोई नहीं होते। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு ஆவியானவர்ட்ட ஒப்பு கொடுங்க. आज पवित्र आत्मा के पास हम सौंपेंगे। எனக்கு உணர்த்துங்கப்பா. मुझे स्मरण दिलाइए நான் पिता। எதை செய்ய கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? मैं जो नहीं करना चाहता है वैसे आपकी इच्छा என் है। வாழ்க்கையில எது பாவமா இருக்கிறது मेरे जीवन में पाप जो है वैसे आप அதை स्मरण எனக்கு दिलाइए। உணர்த்துங்க मुझे स्मरण दिलाइए என்று சொல்லி ऐसे कहकर நம்ம விலகணும்.
हम उससे दूर हटना। தாவீது வாழ்க்கையில பாருங்க, दाऊद के जीवन में देखिए, உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்ள அவன் முயற்சிக்கிறான். उरिया की पत्नी को उसे लेने के लिए वो प्रयास करता है। உரியா ஸ்தோத்திர யுத்த களத்திலிருந்து வீட்டுக்கு வருகிறார், அரண்மனைக்கு வருகிறார். उरिया युद्ध भूमि से वो राजमहल में आता है, அரண்மனையில் வந்து இருக்கிறார். राजमहल में आकर ठहरता है। தாவீது சொல்லுகிறார், நீ உன் வீட்டுக்கு போ. दाऊद कहता है कि तू अपने घर जा। போக மாட்டேன். वो कहता नहीं जाऊंगा। ஹல்லேலூயா, हालेलुया। நான் எப்படி போக முடியும்? मैं कैसे जा सकता அங்க हूँ? சண்டை நடந்துட்டு இருக்கு, इतना युद्ध चल रहा है, நான் எப்படி போக முடியும்? मैं कैसे जा सकता हूँ? அவனுக்கு நல்ல மதுபானம் ஊற்றி கொடுக்கிறார். उसके अच्छा मद दाकरस मिलाता है, அப்படியாவது போயிடுவான். ऐसे पीकर ही वो चला मत जाएगा। बैठना। वो कहता है नहीं கடைசில जाऊंगा। ஒண்ணே ஒண்ணு பண்ணாரு, आखिर में एक ही बात किया, நீ ஒண்ணு பண்ணுப்பா, तू एक काम कर, நீ யுத்த களத்துக்கே போ. तू युद्ध भूमि में चले जा। அந்த மனிதனை उस मनुष्य को எதிரினுடைய முன்னடையில நிறுத்தினார். शत्रु के सामने उसे खड़ा कर நிறுத்தி அவனை கொலை செய்தார். उसे खड़ा कर कर उसकी हत्या करा दी। ஹல்லேலூயா. हालेलुया। வீட்டிற்கு வந்து நிற்கும் பொழுது घर पे आकर खड़ा रहने के समय அங்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். वहां पे एक भविष्यवक्ता आते வந்து हैं, உணர்த்துகிறார், वो आके स्मरण दिलाता है, அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தேன், उसे तो इस समय நீ दिया, பாவம் செய்யக்கூடாதுன்னு சில நேரத்தை கொடுத்தேன். तू पाप नहीं करना चाहिए इसलिए मैं तुझे कुछ समय அந்த दिया। உரியா வீட்டுக்கு போகாம இருந்தது உனக்கு வந்து நீ பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக. उरिया घर पे गाय बिना रहा, तू पाप नहीं करना चाहिए इसलिए। அந்த உரியா தன்னுடைய மனைவியை சேராம இருந்தது நீ செய்த நீ அந்த மனிதனை கொல்லக்கூடாது என்பதற்காக उस தான். पत्नी के साथ तू नहीं मिलना चाहिए, इसके लिए रोकने के लिए परमेश्वर ने ஆண்டவர் சில बनाया था। தருணத்தை அவனுக்கு கொடுத்தார். परमेश्वर ने कुछ समय को उसके लिए दिया था। தாவீது உணரல, दाऊद उसे नहीं समझ கடைசில पाया, உரியாவை கொண்டே போட்டு விட்டான். आखिर में उरिया को उसने हत्या करा दी। வந்தது அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய பாவம், उसके जीवन में एक बड़ा एक पाप आया, மிகப்பெரிய பாவம். एक बड़ा एक पाप आया। ஹல்லேலூயா. हालेलुया। உரியா மனைவியை எடுத்துக்கொண்டது கூட பாவமாய் கர்த்தர் பார்க்கல. उरिया की पत्नी को उसने ले लिया, ये परमेश्वर ने बड़ा पाप அவனை नहीं देखा, கொன்று எடுத்ததனால தான் பெரிய பாவமாய் लेकिन மாறினது. उसे हत्या कर कर उसने छीनने का यही बड़ा पाप दिखाई। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் அநேகர்கள் ஆவியானவர் உணர்த்துகிறார். ऐसे ही कई बार परमेश्वर पवित्र आत्मा में स्मरण दिलाता है, ஆனாலும் நாம் நம்முடைய இருதயத்தை கடினமாக்கி கொண்டு लेकिन हम अपने हृदय को कठिन करके சில பாவங்களை செய்கிறோம். कुछ पाप को हम कर देते हैं। இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். आज हमें मन फिरना है, இன்றைக்கு மனம் திரும்ப आज வேண்டும். हमें मन फिरना அவர் है, கண்டித்துக் கொண்டு वो இருக்கிறார். हमें ताड़ना दे रहा है। அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தின் 37 வசனத்தை பாருங்க. प्रेरित दूसरा अध्याय का 37वां वचन में देखते हैं, ஆவியில் நிரந்து பேதுரு அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். आत्मा में भरकर पत्रुस जो है परमेश्वर का वचन को எல்லா बांटता है। ஜனங்களும் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, सारे लोग हृदय में चोट पाए हुए, சகோதரரே நாங்க என்ன செய்ய வேண்டும்? ए भाई हमें क्या करना है? சொல்லுங்கப்பா. वो क्या कहे दे पिता, நீங்க மனம் திரும்புங்க. तुम मन फिरो, நீங்க மனம் திரும்புங்க. तुम मन फिरो, ஞானஸ்தானம் எடுங்க. बपतिस्मा लो। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் மனம் उन திரும்பினார்கள். दिनों में वो सारे लोगों ने मन फिरे, அன்றைக்கு அவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. उनके हृदय में उन्होंने चोट पाया। ஆவியானவர் அங்க கண்டித்து क्योंकि பேசினார். पवित्र आत्मा ने वहां पर ताड़ना இன்னைக்கு देकर நம்முடைய हमें இருதயம் समझाया। குத்தப்பட வேண்டும். आज हमारे हृदय में वो चोट पहुंचना है। இப்படி உணர்வு அடையாமல் இருக்கும் பொழுது अगर ऐसे स्मरण के बिना हम என்ன रहने पर நடக்கும் என்றால், क्या बीतता है? எபேசியர் 4 அதிகாரத்தின் 19 வசனம் சொல்லுகிறது, एफिसियंस 4 अध्याय के 19 वचन में हम देखते हैं, அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் वो लोग बिना स्मरण के சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறார்கள். सारे अशुद्धता को बड़े चाहत के साथ करने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। சகல அசுத்தத்தையும் पूरे सारे अशुद्ध ஆவலோடு நடப்புறாங்க. बड़े उत्साह के साथ करने लगे। பாவத்தை செய்வதற்கு அவ்வளவு வாஞ்ச. पाप को करने के लिए इतना सारे बड़ी उत्साह। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है जानते हैं? உணர்வு இல்லை. उनके अंदर स्मरण नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் உணர்த்துகிறார், पवित्र आत्मा स्मरण दिलाता வசனம் है, உணர்த்துகிறது. वचन स्मरण दिलाता ஆனாலும் है, உணர்வில்லாத लेकिन பட்சத்தில் फिर भी स्मरण के बिना रहने के பாவத்தை समय ஆவலோடு செய்து वो கொண்டிருக்கிறார். पाप को बड़े उत्साह के साथ करते आए। அப்படி யாரும் இருக்க கூடாது. ऐसे आज हम कोई नहीं रहना வாழ்க்கையில் है। அப்படி உணர்வில்லாதவர்களா இருந்தா अगर आज हमारे जीवन में ऐसे बिना स्मरण के साथ हम கொஞ்சம் रहते हैं உணர்விக்கப்பட வேண்டும். तो आज वैसे आज स्मरण को दिलाना ஹல்லேலூயா. जरूरी है। அப்ப ஒன்று நம்மை ஆவியானவர் உணர்த்துகிறார், पहला पर पवित्र आत्मा हमें स्मरण दिलाता பாவம் है, செய்யாதபடிக்கு தடுக்கிறார். पाप न करने के लिए हमें रोकता है। அதை போல उसी तरह 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 24 वசனத்தை பார்க்கும்போது, पहला कोरिन्थियर 14 अध्याय उसका 24वां वचन में हम देखते हैं, ஆவியில் நிறைந்து आत्मा में भरपूर தீர்க்க होकर தரிசனம் உரைக்கும் பொழுது भविष्यवाणी कहने के ஒரு समय புதிய में மனிதன் உள்ளே வருகிறார். एक बड़ा नया मनुष्य हमारे अंदर அவன் आता உள்ளே है। வரும் பொழுது वो हमारे अंदर आता அவன் है, எல்லாராலும் वो உணர்த்துவிக்கப்படுகிறான். सारे लोगों के द्वारा स्मरण दिलाया जाता அவன் है, நிதானிக்கப்படுகிறான். वो स्थिर किया जाता है। அவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை அந்த மனிதனுடைய அந்தரங்கத்தை சுட்டி वो காட்டுகிறது. भविष्यवाणी के शब्द उसके अंतःकरण को उसे स्मरण दिलाता है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மையும் உணர்த்த வேண்டும், वो हमें भी स्मरण दिलाता है, சில வேளை மற்றவர்களையும் உணர்த்தும். कुछ समय में दूसरों को स्मरण दिलाने அதுதான் लायक रहना பரிசுத்த है। ஆவியானவர். वही पवित्र आत्मा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்மை உணர்த்தி நாம் திருந்த வேண்டும். हमें स्मरण दिलाकर हमें सही मार्ग में चलना है। இரண்டாவதாக दूसरा, மற்றவர்களையும் உணர்த்த வேண்டும். हम दूसरों को भी स्मरण दिलाना இந்த है। காரியத்தை செய்யாதீங்க, ऐसे हमें करना, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் जो प्रिय नहीं है என்று நாம் அதை சொல்ல வேண்டும். हम उसे कहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ வசனம் உணர்த்தும் பொழுது वचन हमें स्मरण दिलाने के நீங்கள் समय செய்ய வேண்டியதை கற்றுக் கொடுக்கிறது. हमें क्या करना चाहिए हमें सिखाना है। ஆவியானவர் உணர்த்தும் பொழுது पवित्र आत्मा हमें நாம் எதை स्मरण दिलाएगा। செய்யக்கூடாதோ அதை கற்றுக் கொடுக்கிறார். हमें जो नहीं करना चाहिए वो हमें स्मरण
स्मरण दिलाता है। மூன்றாவதாக तीसरा, சங்கீதம் 49ஆம் அதிகாரத்தில் भजन संहिता 49वां अध्याय 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது तीसरा वचन में हम देखते என் हैं, வாய் ஞானத்தை பேசும், मेरा मुंह जो है ज्ञान को என் बातें இருதய करेगी, உணர்வை தியானிக்கும். मेरे हृदय जो स्मरण को ध्यान करेगा। மூன்றாவது இருதயத்தின் உணர்வு. तीसरा जो है हृदय का स्मरण। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம பார்த்தா வசனத்தின் உணர்வு पहला वचन के द्वारा स्मरण, எதை செய்ய வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்கும். जो करना चाहिए वो हमें सिखाती है। இரண்டாவதாக ஆவியின் உணர்வு, दूसरा आत्मा के द्वारा எதை स्मरण, செய்யக்கூடாதோ அதை சொல்லிக் जो கொடுக்கும். नहीं करना चाहिए वो हमें सिखाती है। மூன்றாவதாக இருதயத்தின் உணர்வு. तीसरा हृदय का एक स्मरण, இருதயத்துல உணர்வு இருக்கணும். हृदय में स्मरण होना जरूरी சங்கீதம் है। 16:7 இப்படியே தாவீது சொல்கிறார், भजन संहिता 16:7 में दाऊद ऐसे कहते हैं, என் இரு ராக்காலங்களில் என் உள்ளுதிரங்கள் என்னை உணர்த்துகிறது. रात के समय में मेरे हृदय मुझे स्मरण दिलाती है। ராத்திரி நேரத்துல रात के समय में என் இருதயத்துல நான் யோசிச்சு பார்க்கிறேன். मैं अपने हृदय में सोचते देखता हूँ, ஏன்னா பகல் முழுதும் நம்ம அவ்வளவு பிஸி, क्योंकि पूरे दिन में हम इतने सारे काम में நம்மளால रहते हैं, யோசிக்க முடியல. हम सोच नहीं पाते हैं, அவ்வளவு வேலைகள், इतने सारे काम அவ்வளவு होते हैं, ஓட்டங்கள், इतने सारे दौड़ होते நம்மளால हैं, முடியல, யோசிக்க முடியல. हमें उसे सोचने के लिए समय நம்ம नहीं என்ன होता है। செஞ்சோம்னு தெரியாம अनेक காரியங்களை செஞ்சிட்டோம். हम क्या किया ऐसे कि जाने बिना हम कई सारे काम करते हैं। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, நான் ராத்திரி நேரத்துல रात के समय में என் இருதயத்தின் உள்ளிந்திரியங்கள் என்னை சோதித்து मेरे பார்க்கிறது, हृदय की क्रियाओं को मैं सोच कर देखता என்னை हूँ, உணர்த்துகிறது. वो मुझे स्मरण दिलाती என்ன है। உணர்த்துகிறது? क्या स्मरण दिलाती இன்னைக்கு நீ है? என்னென்ன தவறு செய்த, आज तूने क्या क्या गलती की, இன்னைக்கு என்னென்ன சரியான காரியத்தை செய்த, आज क्या क्या सही काम किया, இன்னைக்கு நீ வசனத்தின்படி வாழ்ந்தாயா, आज तू वचन के अनुसार जीवन இன்னைக்கு बिताया क्या? ஆவியானவர் சொன்ன காரியத்தை செய்தாயா, आज पवित्र आत्मा में कहे हुए बात को तूने किया क्या? இன்னைக்கு இந்த ஊழியத்தின் இந்த காரியத்தை நீ துணை செய்தாயா? आज इस सेवा में इस मदद को तूने किया क्या? இப்படி ராக்காலங்களில் உணர்கிற ஒரு உணர்வு இருக்கணும். इस प्रकार रात के समय में स्मरण दिलाने वाला एक हृदय रहना जरूरी எத்தனை है। பேர் நைட் அப்படி யோசிச்சு कितने பாக்குறீங்க? लोग रात के समय में ऐसे स्मरण किया है? ஹல்லேலூயா. சாப்பிட்ட உடனே தூங்கிறது தான். खाने के बाद ऐसे सो जाना, ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं रहना, கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, ஏன்னா எப்பொழுதுமே क्योंकि हमेशा நாம் செய்கிறது எல்லாமே சரியாவும் இருக்காது, தவறாவும் இருக்காது. हम करने वाले सारे हमेशा सही या हमेशा गलत नहीं होते சில हैं। தவறுகள் உண்டு, சில சரியான कुछ காரியங்கள் गलत உண்டு. होते हैं, कुछ सही होते हैं, ஆனால் அதை திருத்திக் கொள்வதற்கு लेकिन उसे सही करने के लिए தேவன் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें समय दिया है। அப்ப இரவு நேரங்களில रात के समय में அமைதியான சூழ்நிலையில एक शांत एक समय में எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு சூழ்நிலையில जहाँ पे हमारे लिए कोई भी डिस्टर्बेंस नहीं होती है, நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आप अपने आप को जांच कर देखना அந்த है। இருதயம் உங்களத்துல சொல்லணும், वो हृदय आपसे कहना है, நீ இந்த பகல்ல இந்த காரியத்தெல்லாம் आज செய்த, सुबह में तूने ये सारे काम இதெல்லாம் किए, தேவனுக்கு பிடிச்சிருக்கு, ये सब परमेश्वर के लिए இதை पसंद है, தொடர்ந்து அதிகமாய் செய். ये सब लगातार और कर सकते हो। இந்த சின்ன காரியம் தேவனுக்கு பிடிக்கல, ये छोटा काम परमेश्वर के लिए प्रिय அதை नहीं था, செய்யாத. अब तुम मत करना। இத நம்ம இருதயத்துல கொஞ்சம் உணர்த்தும்படியாக ஆராய வேண்டும். हृदय में हमें स्मरण दिलाने के लिए हमें उसे जांचना जरूरी அப்படி है। இருதயத்தில் உணர்வு வரும் பொழுது हृदय में ऐसे ही हमारे लिए स्मरण आने என்ன के समय நடக்கும் என்றால், क्या होगा जानते ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பாருங்க. हैं? यशायाह 6वां अध्याय के 10वां वचन में அங்க हम देखते हैं, உணர்வில்லாத ஒரு இருதயம் எப்படி இருக்கும்? वहां पे बिना स्मरण के साथ एक हृदय कैसा அங்க होता சொல்லப்பட்டு है? இருக்கிறது, वहां पर कहा गया है, அவர்களுக்கு கண்ணு இருக்கு ஆனா காணாதவர்களா இருக்கிறாங்க, उनके लिए आंखें हैं लेकिन वो देख नहीं पाते हैं, காது இருக்கு ஆனா கேளாதவர்களா இருக்கிறாங்க, कान है लेकिन वो सुन नहीं पाते हैं, இருதயம் இருக்கு உணராதவர்களா இருக்கிறாங்க. हृदय है लेकिन वो स्मरण नहीं कर पाते, அதனால அவங்க குணப்படாம ஆரோக்கியம் அடையாம இருக்கிறாங்க. इसलिए वो बिना चंगाई के साथ ऐसे ही बीमार पड़े அப்படி हैं। இருதயம் கொழுத்து போச்சு, उनका हृदय बहुत चर्बीला बन गया அவருடைய है, காது மந்தமாய் போச்சு, उनका कान जो है ऐसे मंद बन गया है, அவருடைய கண்கள்லாம் மூடி போய் இருக்கு. उनके आंखें बंद हो चुके हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நிலைக்கு காரணம் என்ன? इस स्थिति में आने का एक कारण क्या है? கண்ணு இருக்கு ஆனா आंखें மூடின हैं, நிலைமை, लेकिन बंद हुए एक स्थिति, காது இருக்கு ஆனா கேட்காத செவிட்டு நிலைமை, कान है लेकिन बहरा होने के सुन नहीं पाते இருதயம் हैं, இருக்கு ஆனா உணராத ஒரு நிலைமை. हृदय है लेकिन वो स्मरण देने लायक இது नहीं। எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். इस सब का एक ही कारण है, இருதயம் வசனத்தையோ சத்தியத்தையோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. हृदय वचन या सत्य को स्वीकारने न लेना एक ऐसी स्थिति। அப்ப இருதயத்துல உணர்வு இல்ல அப்படினா, हृदय में अगर स्मरण नहीं है तो இங்க இருந்து என்னத்த பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. यहाँ से कुछ भी कहा जाए तो भी वो स्वीकार नहीं जाती है। ஆண்டவரே உங்ககிட்ட நேரடியா வந்து கொண்டாலும் ஏற்றுக்கிட மாட்டீங்க. परमेश्वर आपके अंदर सीधा आकर आपसे बातें करेंगे तो भी उसे स्वीकार नहीं எப்பொழுது ஒரு करेगा। இருதயம் உணர்வடைகிறதோ, जब आपका हृदय उसका स्मरण पाता है அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளுகிற மனசு வரும். तब हमें स्वीकारने वाले एक हृदय आती है। அல்லன சொல்லுவீங்க, नहीं तो आप कहेंगे இவங்க சொல்லி நான் கேட்கணுமா? ये बोल के मैं सुना है क्या? எங்களுக்கு தெரியாதா? हम नहीं जानते हैं நாங்க क्या? படிக்காத வசனமா? हमने न पढ़ा हुआ ऐसे वचन है நாங்க क्या? பண்ணாத பிரசங்கமா? हमने न किया वैसे प्रचार है நல்லா क्या? புரிந்து கொள்ளுங்க, अच्छे से समझ ஒரு लीजिए, இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில இருக்கணும். आपका हृदय स्वीकारने लायक एक स्थिति में रहना பவுல் चाहिए। அப்போஸ்தலரை पौल प्रेरित को அந்த பட்டணத்தார் பாருங்க, அவர் தேவதூதர்களை போல ஏற்றுக்கொண்டாங்க. वो शहर के लोगों ने देवदूत के समान उसे स्वीकार लिया, அது கர்த்தருடைய वचனமா वो ஏற்றுக்கொண்டாங்க. परमेश्वर का वचन के अनुसार उन्होंने கலாத்திய स्वीकार சபையை लिया। பார்த்து நீங்க எழுதும் சொல்லுகிறார், वो कलीसिया को देखकर कहते हैं,
என் வசனத்தை நீங்க ஒரு மனுஷ வசனமா ஏற்றுக்கொள்ளல, मेरे वचन को तुम एक मनुष्य के वचन के अनुसार नहीं लेते கர்த்தருடைய हो, வசனமா ஏற்றுக்கொண்டீங்க. लेकिन परमेश्वर के वचन के अनुसार आपने அப்ப स्वीकार இந்த लिया। ஏற்றுக்கொள்ளுகிற மனசும் எப்பொழுது வருதுன்னா, वो स्वीकारने वाला हृदय कभी आती है? இருதயம் உணர்வடையும் போது. हृदय जब स्मरण पाता है, அப்பதான் செவி திறக்கும், तब हमारे कान அப்பதான் खुलेंगे, கண்கள் பார்க்கும். हमारी आंखें देख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னைக்கு வசனங்கள் சொல்லப்படுகிறது, वचन आज के लिए कही जाती நல்ல है, பிரசங்கம் நடக்கு. अच्छा प्रचार होती है, ஆனா என்ன, लेकिन क्या? ஏற்றுக்கொள்ளுகிற மனசு வேணும். स्वीकारने वाला एक हृदय அப்ப நீங்க அது चाहिए। உணர்வு ஒண்ணும். वैसा एक स्मरण ஆனா वाला அந்த हृदय உணர்ந்து चाहिए। கொள்ளும் மட்டும்தான். जब हम उसे स्मरण करते பாருங்க, हैं, தானியேல் 5:21ல दानियेल 5 उसका 21 அந்த ராஜா இருந்தார். वहां पे एक राजा ஒரு था। ராஜா பெருமையோடு இருந்தார். एक राजा बड़े घमंड के साथ रहता है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு, தள்ளி விட்டார். उस राजा को परमेश्वर ने ढकेल दिया। அவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார் वो मनुष्य के राज्य में परमेश्वर राज्य करता है என்பதை உணர்வு மட்டும் वो स्मरण करने रखता। அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தானாம். वो बैल के समान घास चरने लगा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த ராஜாவோட இருதயம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு वो தெரியுமா? राजा का हृदय पहले कैसे था? நான் தான் நல்ல பெரிய ராஜா, मैं ही बड़ा राजा हूँ, நான் தான் சர்வாதிகாரி, मैं ही बड़ा सर्व இந்த राज्य करने இந்த वाला, உலகமே என் கையில தான் ये இருக்கு. पूरा संसार मेरे हाथ में இப்படி है। தான் அவர் நினைச்சிட்டு இருந்தார். ऐसे वो सोचते रहा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி நினைச்சிட்டு இருந்த அந்த ராஜாவை ऐसे सोचने वाले उस राजा ஆண்டவர் को ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, परमेश्वर ने एक दिन क्या किया? நீ மனுஷனா இருக்க கூடாது, மாடா மாறி तू இரு. मनुष्य नहीं रहना, तू बैल बन जा। கீழ புல்ல மேய்ற மாதிரி ஆயிட்டான். तू उसे घास चरने लायक परमेश्वर ने நம்ம बना மாதிரி दिया। சாப்பாடு சாப்பிடல, हमारी तरह खाना नहीं खा வசனம் पाया। சொல்லுகிறது அவன் புல்லை சாப்பிட்டான். वचन कहता है कि वो घास खाने लगा। அந்த அளவுக்கு அவன் ஆண்டவர் தள்ளிட்டார். उस रीति से परमेश्वर उसे नीचे गिरा பல दिया। மாதங்கள் உருண்டோடினது. कई सारे महीने बीत गए। இப்ப அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. अब उसके अंदर एक स्मरण आता है। இப்பதான் அவன் இருதயத்துல உணர்ந்து பார்க்கறான். अब वो हृदय में स्मरण कर कर देखता है, ஐயோ, ये मैंने நான் गलती எத்தனை की। நாட பிடிச்சாலும் मैंने कितने सारे देश को पकड़ने पर भी இந்த ராஜ்யத்துல ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார். इस राज्य पर परमेश्वर ही राज्य இந்த करता है। ராஜ்யத்தை ஆண்டவர் தான் ஆளுகை इस செய்கிறார். देश को परमेश्वर ही இந்த राज्य करता है। உணர்வு வரும் மட்டும் அவன் புல்லை சாப்பிட்டான். इस स्मरण उसके अंदर आने तक वो घास को चरने लगा। அந்த உணர்வு வந்த உடனே वो जैसे उसके अंदर वो स्मरण आई, அவன் புரிஞ்சு கொண்டான், वो समझ लिया நான் இல்ல, मैं नहीं, கர்த்தர் परमेश्वर, தேவன் தான் உயர்ந்திருக்கணும், केवल परमेश्वर ही ऊंचा रहना அவர் है, தான் ஆளுகை செய்யணும். केवल उसे ही राज्य करना है। உணர்ந்த உடனே उसे स्मरण करते ही புல்லை மேய்ந்தவனை மறுபடியும் ராஜாவாய் மாற்றி. घास चरने वाले को फिर से एक राजा के समान बना दिया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனசு இருக்கா? ऐसे स्वीकारने वाले हृदय आपके पास ஆண்டவரை है क्या? ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? परमेश्वर को आप स्वीकारते हैं क्या? வசனத்தை आप ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? वचन को स्वीकारते हैं क्या? அவருடைய ஆவி அபிஷேகத்தை उसके ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? अभिषेक को आप स्वीकारते हैं क्या? ஏற்றுக்கொள்ளுகிற மனசு வேணும். ऐसे स्वीकारने वाले हृदय आपको चाहिए। हालेलुया। हालेलुया। உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. बिना स्मरण के साथ उनके हृदय अंधकार में बना रहा। 21 சொல்லுகிறது, रोमियो 1:27 कहता है, உணர்வில்லாத அவருடைய இருதயம் रोमियो 1:21 कहता है कि बिना स्मरण का उनका हृदय இருள் அடைந்து விடும். एक अंधकार से भरा हुआ है। இந்த இருதயத்துல உணர்வு இல்ல அப்படினா अगर हृदय में स्मरण नहीं है तो வாழ்க்கை இருளாயிரும். आपका जीवन एक अंधकार से भरा வாழ்க்கை रह जाएगा। இருளாயிருங்க. आपका जीवन अंधकार हो உங்க வாழ்க்கை जाएगा। வெளிச்சமா இருக்கணும். आपका जीवन एक उजाला रहना அநேகருக்கு चाहिए। பிரகாசமா இருக்கணும். आप कई लोगों के लिए एक प्रकाशमान जीवन அநேகர் बिताना உங்களை பார்த்து चाहिए। சொல்லணும், कई सारे लोग आपको देखकर कहना எவ்வளவு है சந்தோஷமா இருக்கீங்க, कितने खुशी के साथ आप रहते हो, எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. कितने भलाई के साथ आप जीवन बिताते हो। அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வெளிப்படணும். ऐसे एक प्रकाशमान जीवन आपके अंदर से प्रकट होना है। ஆண்டவர் இருதயத்துல உணர்வு தாங்கப்பா. इसके लिए परमेश्वर हमारे हृदय में एक நான் स्मरण को देते உலகத்துக்கு हैं। வெளிச்சமாய் மாற हम விரும்புகிறேன். संसार के लिए एक प्रकाश के समान रहना है। இருதயத்தின் உணர்வு हृदय का एक स्मरण நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. हमारे जीवन में एक स्वीकारने को सिखाती है। கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற परमेश्वर के वचन को, परमेश्वर के कार्य को स्वीकारने के लिए सिखाती है। இல்லனா ஏற்றுக்கொள்ளுகிற மனசு வராது. ऐसा नहीं है तो हमारे लिए वैसा मन नहीं होगा। நான்காவதாக चौथा ஒரு உணர்வு இருக்கிறது. एक स्मरण है। மார்க் 5ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம். मरकुस 5वां अध्याय उसका 29वां वचन। மார்க் 5:29ல मार्क 5 उसका 29वां वचन में देखते हैं, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு तुरंत उनका जो खुजली है वो रुक गया। அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை वो वेदना दूर होकर वो चंगाई पाते हुए அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். अपने शरीर में उसने स्मरण किया। இப்போ சரீரத்தில் ஒரு உணர்வு. एक शरीर में एक स्मरण। இப்போ இங்க ஒரு பெரும்பாலான ஒரு ஸ்திரீ இருக்கிறார். यहाँ पे हम देखते हैं एक बड़े वेदना के साथ स्त्री रहती है। பல வருடங்கள் வேதனை அவருடைய कई வாழ்க்கையில். सारे सालों से उसके जीवन में एक वेदना அவருடைய थी। வாழ்க்கையில அந்த உதிர போக்கு அந்த நோய் இருந்துகிட்டே இருக்கு. उसके जीवन में वो एक बीमारी रहती ही रही। அல்லேலூயா. हालेलुया। லகு பகானி. लहू बहाने அந்த वाली ரத்தம் बीमारी, வெளியேறுகிற அந்த वो लहू நோய் बहाने वाला एक இருந்துகிட்டே இருக்கு. बीमारी रहती रही। பல வருஷங்கள் कई साल से रहा। அநேக டாக்டர்கிட்ட போனா, कई सारे डॉक्टर से எத்தனையோ மருந்து எடுத்தா, कितने सारी दवा लिए, எதுவுமே கேட்கல. वो कुछ भी उसका स्मरण नहीं கடைசில पाया। ஒரு நாள் அவளுக்குள்ள ஒரு लेकिन விசுவாசம். आखिर एक उसके अंदर एक विश्वास आया। இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார். यीशु नाम का एक मनुष्य है। அவருக்கு முன்னாடி போய் என்னால நிக்க முடியாது. उसके सामने मैं खड़े नहीं रह सकता। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. वैसे मेरे अंदर योग्यता அவர் नहीं। மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான். एक बड़ा एक पवित्र இப்ப அந்த है। பரிசுத்தவான் முன்னாடி நிக்க என்னால முடியாது. उस पवित्र मनुष्य के सामने मैं खड़ी नहीं रह நான் ஒண்ணு सकती। பண்ண போகிறேன். मैं करने वाली हूँ।
நான் அவருடைய வஸ்திரத்தை தொட போகிறேன். मैं उसके वस्त्र को छूने वाली இப்ப அந்த வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொட்டார். उस वस्त्र को विश्वास के साथ उसने छू அவள் लिया। தொட்ட உடனே उसने छूते ही கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. परमेश्वर के पास से एक सामर्थ्य निकल कर गया। இயேசு சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. यीशु के शरीर से एक सामर्थ्य அவ निकल कर गया, சரீரத்துக்குள்ள போனது. उसके शरीर के अंदर गया। அவருடைய வாழ்க்கையில உடனே அந்த இரத்தப்போக்கு நின்னு போச்சு. उसके जीवन में वैसे ही वो खून का लहू बहाना रुक गया। அந்த வியாதி அப்பவே நின்னு போச்சு. उस बीमारी उसी समय में रुक गई। பலவீனப்பட்டிருந்த சகோதரி ये बलहीनता के साथ रहने वाली एक महिला இப்போ அந்த பலவானாய் மாறிவிட்டார். एक बड़े बल के साथ बन गई। இப்ப அவள் உணர்கிறாள், वो स्मरण करती है என்னுடைய உதரத்தின் போகலாம் நின்னு போச்சு. मेरा वो खून का बहना जो है रुक गया है। என் சரீரம் ஆரோக்கியம் அடைஞ்சிச்சு. मेरे शरीर ने एक चंगाई पा लिया இத है। சரீரத்தில் உணர்ந்தேன். उसने मैंने शरीर में मैंने स्मरण இன்னைக்கு किया நம்முடைய है। சரீரத்துல கர்த்தர் கொடுக்கிற ஆரோக்கியத்தை உணரணும். आज परमेश्वर देने वाला एक चंगाई को हम अपने शरीर में स्मरण करना ரெண்டு है। வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. तो वचन को आप लिख लीजिए। ஏசாயா 30 அதிகாரம் 17 வசனம். यशायाह 30 अध्याय उसका 17 वचन। ஏசாயா 30:17 यशायाह 30:17 में நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன். मैं तेरे लिए आरोग्य आने के लिए तेरे घाव को मैं पट्टी मारूंगा। அதே போல எரேமியா 33:6 वैसे यिर्मयाह 33 उसका 6वां वचन। நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். मैं तुझे चंगाई और तेरे लिए आरोग्य मैं दिलाऊंगा। ஆண்டவர் சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன். परमेश्वर कहता है कि मैं चंगाई और आरोग्य को दिलाऊंगा। ஹெல்த் அண்ட் ஹீல். वो हमारे अच्छे चंगाई को देगा और अच्छे हमारे अंदर आरोग्य को देगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவர் வெறுமே சுகப்படுத்துறது மாத்திரமல்ல, परमेश्वर केवल चंगाई को नहीं देता है। உன்னுடைய பலவீனம் இருக்கும் பொழுது, நோய் இருக்கும் பொழுது, हमारी बीमारी रहने के समय எவ்வளவு பலவீனப்பட்டிருந்தீங்களோ कितने भी बलहीन होने दो, அந்த பலவீனத்தை கூட பலமாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். उस बलहीनता को बल में बनाने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। ஹalleluya हालेलुया। இதை இப்படி சொல்லலாம். मैं ऐसा भी कह सकता இப்போ हूँ, ஒரு வாரத்துல ஒரு காய்ச்சல்ல இருக்கிறாங்க. एक हफ्ते से कोई बीमार है, बुखार है समझिए। காய்ச்சல் ஒரு நோய். बुखार जो है एक बीमारी है। ஆனா இந்த ஒரு வாரத்துல लेकिन इस एक हफ्ते அந்த में நோயினால उस बीमारी के द्वारा அவங்க சரீரம் எவ்வளவு பலவீனம் அடைஞ்சிரும். उनका शरीर कितना बलहीन हुआ होगा। சரியா சாப்பிட்டுக்க முடியாது. अच्छे से खाना नहीं खा पाए होंगे। இருந்த இடம்லாம் குறைஞ்சு போயிரும். उनका पूरा शरीर का वजन कम हुआ होगा। ஹalleluya எல்லா பலவீனம் ஆயிடுவாங்க. நல்ல सारे बलहीन बन जाते हैं। இப்போ ஒரு டாக்டர்ட்ட போனா அப்படினா अब एक डॉक्टर के पास जाना है என்ன तो கொடுப்பாரு? वो क्या देगा? காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பாரு. वो बुखार के लिए एक दवा देगा। அந்த காய்ச்சல் சரியானதுக்கு அப்புறம் वो बुखार ठीक होते ही அதுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா சாப்பிடணும். उसके बाद हम अच्छा खाना खाना है। நம்முடைய பலத்தை மறுபடியும் हम புதுப்பித்து फिर से வரணும். अपने बल को नया करना ஆனா है। என்னுடைய தேவன் யார் தெரியுமா? लेकिन हमारा परमेश्वर कौन है जानते அவர் हैं? விடுதலை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, वो केवल छुटकारा ही नहीं देता அவர் है, ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற वो தெய்வம். आरोग्य को भी देने के लिए पहलान ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அத்தனை வருடம் இருந்த அந்த போராட்டம், इतने साल रहने वाला वो संघर्ष, 18 வருடம் இருந்த போராட்டம், 18 साल से उस महिला के लिए जो संघर्ष था, 48 வருடம் இருந்த போராட்டம், 48 साल से जो संघर्ष था, அத்தனையும் ஒரு நிமிஷத்துல மாற்ற वो முடியும். सब एक क्षण भर में वो बदल सकता है। வெறுமனே சுகம் கொடுக்கிறவர் वो மாத்திரமல்ல, केवल चंगाई देने वाला नहीं, அத்தனை நாட்கள் இழந்த பலத்தையும் அதே நிமிடத்தில் கொடுக்கிறவர் தான் நம்முடைய उतने தேவன். दिन में खोया हुआ बल को उसी क्षण भर में देने वाला परमेश्वर அத हमारा परमेश्वर। சரீரத்துல உணரணும். आज हम शरीर में उसे स्मरण करना ஹalleluya हालेलुया। ஒன்றே ஒன்றுதான், आज एक ही बात है, விசுவாசிக்கணும். विश्वास करना है। உங்களுக்குள் விசுவாசம் இருந்தா आपके अंदर विश्वास हो அந்த तो அற்புத சுகம் இன்னைக்கு கூட वो நடக்கும். अद्भुत चमत्कार आज भी होगा, அந்த அற்புத பலம் இன்னைக்கு கூட वो கிடைக்கும். अद्भुत काम आज भी आपको मिलेगा। நம்ம விசுவாசிச்ச அப்படினா केवल हम विश्वास करने तो கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை வரும். परमेश्वर के पास से सामर्थ्य निकलता இயேசுவிடமிருந்து வல்லமை है, வரும். यीशु के पास से सामर्थ्य निकल कर आती ஹalleluya है। அந்த हालेलुया। வல்லமை உங்களுக்குள் வருகிறதை நீங்க वो உணர்வீங்க. सामर्थ्य आपके अंदर आते हुए आप स्मरण करोगे, உங்களுக்குள் சுகம் கிடைப்பதை உணர்வீங்க. आपके अंदर चंगाई को देते हुए उसे स्मरण உங்களுக்குள் करोगे, பலன் வருகிறதை உணர்வீங்க. आपके अंदर एक बल को आते हुए एक स्मरण करोगे। தீத்து 1:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. तीतु 1:14 में कही गई है, விசுவாசத்தினாலே ஆரோக்கியமாக இருக்கும்படி கடிந்து கொள். विश्वास के द्वारा आरोग्य पाने के लिए आप उसे कठिन की लीजिए। ஹalleluya हालेलुया। பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. पौलुस प्रेरित तीतु के लिए एक बात कहते நீ हैं, சபையை கொஞ்சம் கடிந்து ஒரு காரியத்தை तू சொல்லு. कलीसिया के लिए एक ताड़ना देकर एक बात को बता। என்ன கடிந்து தெரியுமா? क्या ताड़ना देना है? விசுவாசத்தினால ஆரோக்கியமாயிருங்க. विश्वास के द्वारा का आरोग्य के साथ रहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அப்போ அந்த அளவுக்கு விசுவாச குறைவு. उतना विश्वास में कमी थे, அத சொல்ல நீ விசுவாசத்தினால ஆரோக்கியமாவாய். तो विश्वास के द्वारा आरोग्य पाएगा, விசுவாசத்தினால சுகம் கிடைக்கும். विश्वास के द्वारा चंगाई पाएगा। விசுவாசித்தா சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதி நீங்கும். विश्वास करने पर शरीर में रहने वाले कोई भी बलहीनता चंगाई விசுவாசித்தா पाएगा। சரீரத்துல பிசாசின் கட்டு இருந்தா விலகி ஓடும். विश्वास करने पर शरीर में शैतान का बंधन हो तो सब दूर भाग जाएगा। விசுவாசித்தா செய்வன கட்டுகள் உடையும். विश्वास करने पर जादू तानों के सारे बंधन वो टूट जाएंगे। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? ஹalleluya हालेलुया। இன்னைக்கு என் சரீரத்துல உணரணும். आज मेरे शरीर में उस स्मरण को मैं இன்னைக்கு पाना என் है। சரீரத்துல உணரணும். आज मैं उस शरीर में शरण पा रहा யாரெல்லாம் है। விசுவாசத்தோட கேட்க போறீங்க? कौन लोग जो विश्वास के साथ मांगने वाले டாக்டர்ட்ட हैं? போனேன். मैं डॉक्टर के पास गया था, முடியாதுதான். वो नहीं ऐसे कह இது दिया, இப்படிதான் முடியும் वो சொல்லி ऐसे ही இருக்காங்க. होगा ऐसे कह दिया है, பிரச்சனையே இல்ல. उसके लिए बड़ी समस्या
கர்த்தர் மறைய முடியும். परमेश्वर उसको भी बदल सकता है, காய்ச்சலையும் மாற்ற முடியும். परमेश्वर बुखार को भी बदल सकता है, வியாதியை மாற்ற बीमारी முடியும். को भी बदल सकता है, கட்டுகளை அறுக்க முடியும். बंधन को भी तोड़ सकता है, பலவீனத்தை மாற்ற முடியும். बलहीनता को बदल सकता है। அத்தனையும் சரீரத்துல உணர்வதற்குரிய நேரம் இது. ये सब को शरीर में स्मरण करने वाला एक समय, ये समय இப்பொழுது है। நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்க अब போகிறோம். हम परमेश्वर के पास सौंपने இந்த वाले हैं। வேளையில கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா परमेश्वर इस समय में एक छुटकारा को दे सकता அநேகருடைய है। சரீரங்கள் இப்போது कई புதுப்பிக்கப்படும்படியா सारे लोगों के शरीर को अब नया बनाने वाला है। இப்ப நம்ம ஒப்பு கொடுக்கணும். अब हम सौंपने वाले हैं விசுவாசத்தோடு विश्वास के साथ। 100% விசுவாசம் வைங்க. हम 100% विश्वास रखेंगे। இயேசுவை அப்படியே நடக்கணும் விசுவாசிக்கிறேன் அவ்வளவுதான். यीशु ऐसे ही करने वाला इससे विश्वास करते हैं। ஹalleluya हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं क्या? எல்லாரும் எழும்பலாமா? हम सब खड़े हो ஒப்பு जाएंगे। கொடுக்க போகிறோம். हम सब परमेश्वर को அப்பா, सौंपने वाले हैं। पिता, இந்த வேளையில என்ன உணர வைங்கப்பா. इस समय में मुझे स्मरण दिला இந்த வேளையில என்ன दीजिए। உணர வைங்க. इस समय में मुझे एक स्मरण को दिलाइए। வசனத்தை உணர்த்துங்க. तेरे वचन के द्वारा स्मरण दिला। நான் என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க. मैं क्या करना चाहिए मुझे सिखा உங்களுடைய दे। ஆவியினால உணர்த்துங்க. तेरे आत्मा के द्वारा நான் स्मरण என்ன दिला செய்ய दे। கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. मैं क्या नहीं करना चाहिए मुझे सिखा दे। இருதயத்துல உணர்வு வரட்டும். मेरे हृदय के अंदर एक स्मरण आने நான் दे। அத்தனை ஏற்றுக்கொள்ள போகிறேன். मैं सबको स्वीकारने இப்ப वाला நான் हूं। ஏற்றுக்கொள்ள போகிறேன். मैं स्वीकारने वाला हूं। எல்லாரும் ஏற்றுக்கொள்ள போகிறோம். हम सब स्वीकारने वाले எல்லாரும் हैं। சீக்கிரத்துல எழும்பலாமா? आइए सब खड़े हो இப்ப जाइए। சரீரத்துல ஒரு உணர்வை, हम शरीर में एक स्मरण சரீரத்துல को, உணர்வை பார்க்க போகிறோம். हम एक शरीर में एक स्मरण को அன்னைக்கு देखने वाले பெரும்பாடுள்ள हैं। ஸ்திரீ हाँ, एक बड़े खून लहू बहाने वाली எல்லாரும் स्त्री। கைவிட்டார்கள். सब लोगों ने त्याग किया। எல்லாரும் முடியான்னு சொல்லிட்டாங்க. सब लोग ने कह दिया कुछ नहीं இருந்த हो பைசா सकता எல்லாம் है। போச்சு. सब पैसा चला ஆனால் गया, விசுவாசித்தாள். लेकिन फिर भी विश्वास பைசா किया। போச்சு, पैसा गया, விசுவாசம் போகல. विश्वास नहीं गया। ஹalleluya. हालेलुया। மருத்துவர் எல்லாம் கைவிட்டாங்க. सारे डॉक्टर ने हाथ இயேசு त्याग கைவிட दिया, மாட்டார். लेकिन यीशु कभी இயேசு नहीं கைவிட त्यागता है। மாட்டார். यीशु कभी இந்த नहीं வேளையில त्यागता है। அநேக சரீரத்துல इस समय में कई கர்த்தருடைய सारे लोगों வல்லமை के शरीर கடந்து வர में போகிறது. परमेश्वर का கர்த்தருடைய सामर्थ्य வல்லமை निकल கடந்து कर வர आने वाला போகிறது. है। परमेश्वर का सामर्थ्य எல்லாரும் आने वाला கண்களை है। மூடிக்கொள்ளுங்க. आइए सब आंखें बंद கண்களை कर மூடிக்கொள்ளுங்க. आंखें बंद உங்களுக்கு करके விசுவாசம் இருந்தால், आपको विश्वास हो உங்களுக்கு तो, விசுவாசம் இருந்தால் आपको विश्वास हो तो, ஆவியானவர் சொல்லுகிறதை செய்ய போறீங்க. पवित्र आत्मा जो कहता है वो करने உங்க वाले हैं। சரீரத்துல எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறது, आपके शरीर में जहां पर எந்த बलहीनता இடத்துல है, வியாதிகள் இருக்கிறது, जहां पर एक बलहीनता है, அந்த இடத்துல உங்க கைகளை வைங்க. उस जगह पर अपने हाथ को இருதய रखिए। பிரச்சனை இருதயத்துல கைகளை अगर வைங்க. हृदय की समस्या तो हृदय पे கழுத்து अपने हाथ பிரச்சனை रखिए। கழுத்துல கையை வைங்க. गले में समस्या हो तो गले में हाथ தலையில रखिए। பிரச்சனை தலையில கை வைங்க. सर में अगर இப்பொழுது समस्या ஒரு हो तो सर சுகமளிக்கும் में வல்லமை கடந்து வர अभी एक போகிறது. चंगाई का सामर्थ्य நீ निकल कर आने वाला விசுவாசித்தால் है। தேவனுடைய மகிமையை आप காண்பாய். विश्वास करने पर நீ परमेश्वर की விசுவாசித்தால் महिमा தேவனுடைய को देखने மகிமையை वाले हैं। காண்பாய். आप विश्वास करने पर परमेश्वर இப்பொழுது की महिमा को देखोगे। இப்பொழுது इसी समय में சுகமளிக்கிற வல்லமை, चंगाई करने वाला ஆரோக்கியம் கொடுக்கிற வல்லமை और सामर्थ्य இப்பொழுது கடந்து वाला வருகிறது. इस समय में இப்பொழுது निकल कर கடந்து आता है। வருகிறது. इस समय में निकल कर आता இயேசுவின் है। நாமத்தினால, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से சரீரத்திற்குள் வல்லமை கடந்து शरीर के வரட்டும். अंदर एक बड़ी चंगाई, சரீரத்தில் வல்லமை கடந்து வருவதாக. शरीर में बड़ा सामर्थ्य, பலவீனங்கள் மாறுவதாக, बलहीनता बदलने के लिए, சுகவீனங்கள் மாறுவதாக, सारे बलहीनता பட்டிகள் बदलने के लिए, மறைவதாக. सारे ஒரு ரகதின மஸ்ய குலகரவா. ஆமென் ஆமென். விசுவாசித்து விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. இந்த ஆலயத்துல இந்த ஆலயத்துல சுகம் கொடுக்கிற வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, சரீரத்தில் உணர்வை கொடுக்க, சரீரத்தில் உணர்வை பார்க்க போறீங்க. காலையில் நடக்க கடினமா இருக்கிறதா? चलने के लिए अगर कठिन है क्या? கால்கள்ல பலவீனமா இருக்கிறதா? अगर पैरों में बलहीन है क्या? இப்ப சொல்லுங்க. आप परमेश्वर से என் கால்களை कहिए, மான்களை கால்களை போல मेरे மாற்றுங்க. पैरों को हिरण के पैर के என் समान கால்கள் बदल दे। மான்களுடைய கால்களை போல ஆகுவதாக. मेरे पैर हिरण के पैर के समान இப்பொழுது बदल வல்லமை दे। இறங்குவதாக, अभी सामर्थ வல்லமை उतरने दे। இறங்குவதாக, एक सामर्थ उतरने சுகம் दे। உண்டாவதாக, एक चंगाई சுகம் होने दे। உண்டாவதாக. एक चंगाई होने दे पिता। ரகதினமா சந்து நகரி அலகரபா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவாய் தேவா, எனக்கு வல்லமை தாரும் தேவா. ஆமென். இன்றே தேவாய் தேவா, அது ஏப்போ தாரும் தேவா. ஆமென். இன்றே தேவாய் தேவா, அது ஏப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒரு ரகதினமா வல்லமை வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. உங்க சரீரத்துக்குள்ள இறங்குகிறது. அந்த சரீரத்துக்குள்ள இறங்குகிறது. சரீரம் மாறுவதாக. சரீரத்தில் வரும்